கேட்கிறேன். நாம் யாவரும் எழும்பி நிற்போம். இரண்டு தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை நாம் வேத வசனங்களை செய்திக்கு ஆதாரமாக நாம் படிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2 வால்யூம் ஒரே ஒரு பாயிண்ட் குறைங்க, விசில் வருது. 2 தெசலோனிக்கேயர் 2 1 முதல் 4 வரை. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்திலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாய் தன்னை உயர்த்துகிறவனாயும் இருப்பான். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிற கர்த்தருடைய செய்தி விசுவாச துரோகத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். The apostasy on faith, விசுவாசத்தில் ஏற்படுகிறதான துரோகம். இந்த தலைப்பில் இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தமது நல்வார்த்தை அருளுவாராக. தலை வணங்குவோம். நல்ல பிதாவே, உமது குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். உம்முடைய தயவுள்ள பிரசன்னத்துக்குள்ளே எங்களை தாங்கி நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு நீர் பேசும்படி நாங்கள் உம்மை அழைக்கிறோம். கர்த்தர் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் இந்த வேளையிலே ஆவிக்குள்ளாக்கும். உம்முடைய தயவுள்ள பிரசன்னத்திலே நீர் எங்களை தாங்கி நடத்தும். கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு உரிய உம்முடைய போஷிப்பை நீர் சரியான இடத்தில் நீர் வைத்து உம்முடைய மந்தையை நீர் போஷித்து கொண்டு காப்பாற்றி வருகிறீர். கர்த்தாவே, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னப்பட்டபடி உம்மாலை தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் உம்முடைய சத்தத்தை கேட்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் தேவனுடைய ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய ஞாபகம் இந்த இடத்துல காணப்படட்டும். வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். உட்காருவோம். இந்த கால வேளையில் உங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய செய்தி விசுவாச துரோகத்தை பற்றி சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் இந்த துரோகம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும். மனுஷர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் செய்து கொள்கிற துரோகம், குடும்பங்களிலே காணப்படுகிற துரோகங்கள், உடன் பிறந்த பிறப்புகளுக்குள்ளே உண்டாகிற துரோகங்கள், நண்பர்களுக்குள் ஏற்படுகிற துரோகங்கள், இதெல்லாம் நமக்கு விளங்குது. இன்னைக்கு அதெல்லாம் சிலர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. அநேக நேரங்களிலே நிறைய பேர் நம்மிடத்தில் நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்று சில சூழ்நிலைகளில் நமக்கு துரோகம் செய்து நமக்கு விரோதமான காரியங்களை நடப்பிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள உள்வாங்கிக் கொள்ள நாம் ரொம்ப தயங்குகிறோம். ஆனால் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் அப்படின்னு சொல்றார். இந்த காரியத்தை பற்றி நீங்கள்
வேதத்தில் வாசிக்கும்போது இந்த துரோகம் எப்படி இந்த கடைசி காலத்திலே செயல்பட போகிறது என்பதை இயேசு கிறிஸ்துவும் மற்ற அப்போஸ்தலர்களும் அதை நமக்கு எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு காரியத்தை நிறைவேறுதலின் காலத்தில் இன்றைக்கு நாம் ஜீவிக்கிறோம். உலகத்தில் நடக்கிற அடையாளங்களை, இயற்கையில் நடக்கிற அடையாளங்கள், சபையில் நடக்கிற அடையாளங்கள் என்று 3 அடையாளங்களை பார்க்கும்போது இவையெல்லாம் தேவனுடைய வருகைக்கான ஒரு சமிக்கையை நமக்கு ரொம்ப ஆழமாக அது கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த விசுவாச துரோகம் என்கிற ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் பைபிளில் படிக்கும்போது இது வெளி உலகத்தில் நடக்கிற ஒரு காரியம் கிடையாது. இந்த அடையாளம் எங்கே காணப்படும் என்றால் தேவனுடைய சபைக்குள்ளே காணப்படும். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கும்போது ஆண்டவர் சில அடையாளங்களை அவர் சொல்லுகிறார். அது கரெக்டாக பிரித்து பார்க்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு வேத பாடத்தில் நான் போதித்திருக்கிறேன். இயேசு சொன்ன அடையாளங்களில் சில அடையாளங்கள் சபை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு நடக்கும், சில அடையாளங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பின்பு நடக்கும். நாம் மத்தேயு 24வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது பைபிள் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இது ஆங்கில வேதாகம் ரொம்ப அழகாக சொல்லுது, the wars and the rumors of wars இருக்குது. அதாவது 2 காரியங்கள் சொல்கிறார். சில இடங்களிலே உண்மையாகவே யுத்தம் நடக்கும். இப்போ சமீப காலங்களாக சில யுத்தங்களை எல்லாம் நாம் பார்த்துட்டு வரோம். இப்போ பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடக்கிறதான யுத்தம், அதற்கு முன்பதாக சிரியாவில் நடந்த பயங்கரமான ஒரு யுத்த நிலை, இப்படி வெவ்வேறு நிலைகளில் வருகுது. ஆனால் சில யுத்தங்கள் எப்படின்னா ஒரு ரூமர் மாதிரி இருக்கும், வருவது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும், ஆனால் வராமல் அது அப்படியே அமைதியாக போயிடும். ஆனால் சொல்கிறாரு, நீங்கள் கலங்காதபடி எப்படி இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. இவைகளெல்லாம் என்ன செய்யணும், சம்பவிக்க வேண்டியது தான், ஆனாலும் முடிவு உடனே வராது. 7வது வசனத்தில் சொல்கிறார், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். இன்றைக்கு இந்தியாவை போற்றும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் 3 விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டான். ஒன்று மொழி, ஒன்று மதம், இன்னொன்று ஜாதி. இதை வச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு சாவுறானுங்க. அதை இன்றைக்கு மக்களினுடைய காரியங்களை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள இந்த மோசமான அரசியல்வாதிகள் இந்த 3 விஷயத்தை கையில் எடுத்துக்கிறான். எதை வச்சு ஜனங்களை என்ன செய்யலாம், பிரிக்கலாம் என்கிற ஒரு யுக்தியில் மதத்தையும் ஜாதியையும் மொழியையும் காரணமாக வைத்து ஒரு பிளவுபட்ட ஒரு சமூகமாய் இன்றைக்கு சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்படுகிறது. இதை வச்சு இவ்வளவு கல்வியும் அறிவும் ஞானமும் வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில் இன்னும் இதை குறித்ததான ஒரு யுத்தமும் போராட்டமும் இன்றைக்கி என்ன செய்துங்க, நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்புகிறது, பஞ்சம் அங்கங்கே உண்டாகிறது, கொள்ளை நோய்கள் அங்கங்கே உண்டாகிறது. இதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை சொல்லிட்டு சொல்கிறார், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். பின்பு இயற்கையில் சில மாற்றங்கள் உண்டு, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சூரியன் இருளடையும், சந்திரன் என்ன அடையுங்க, இரத்தமாக மாறும், அப்படிலாம் சில அடையாளம். இதெல்லாம் தேவனுடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்க போகிற காரியங்கள். ஆனால் சபையில் நடக்கக்கூடிய அடையாளங்களை குறித்து சொல்லும் பொழுது அதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக தன்னுடைய செய்தியில் அவர் சொல்கிறாரு. 11வது வசனத்திலிருந்து படிக்கும்போது, அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி, கள்ளத்தீர்க்கதரிசினால் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், அதாவது உண்மையான தீர்க்கதரிசி போல இருக்கிறவன். அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு மறுபடியும் ஏற்கனவே சொன்ன காரியம்தான் மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். சரிக்கும் தவறுக்கும் ஈஸியாக என்ன கண்டுபிடிக்கலாம், வேறுபாடு கண்டுபிடிக்கலாம். இப்போது கருப்பு வெள்ளை அப்படின்னா நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம், வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம், அது ஈஸியாக தெரியும், இது கருப்பு இது வெள்ளை. ஆனால் ஒரு சில வெள்ளைகள்
நமக்கே தெரியாமல் கொஞ்சம் மைல்டாக அது என்னவாக இருக்குங்க, ஒரு மஞ்சள் நிறம் படிந்ததாக இருக்கும். ஆனால் நான் தூரத்துலேருந்து வைத்து காட்டும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்குங்க பார்க்குறதுக்கு, பளிச்சுன்னு வெள்ளை மாதிரி தான் தெரியும். ஆனால் கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக அதை என்னன்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான், இல்லைப்பா இது வெள்ளை கிடையாதுப்பா, இது வெள்ளை மாதிரி இருந்து ஏமாத்துது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அப்போது உண்மைக்கும் சரிக்கும் தவறுக்கும் வேறுபாடு காண்பது எளிது. ஆனால் உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசம் காண்பது மிகவும் கடினம். ஒரு 500 ரூபா நோட்டை அப்படியே போலி நோட்டாக அச்சு வடித்தா போல் அதே மாதிரி கொண்டு போய் கொடுத்தனா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் அதே 500 ரூபா நோட்டை நான் ஒரு ப்ளூ கலரில் மாற்றி எங்கேயோ டிசைன் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடுவாங்க இது வந்து என்ன கிடையாதுப்பா, 500 ரூபா நோட்டு இல்லைன்னு. அப்போது போலி என்பது என்னென்னா, கிட்டத்தட்ட ஏறத்தாழ எது மாதிரி இருக்கும், உண்மை போல் இருக்கும். ஆனால் கிட்ட நெருங்கி பார்த்தீங்கன்னா தான் ஐயோ இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷமத்தனம், தவறு, சரியற்ற நிலை இருக்கிறதா என்பதை நம்ம விளங்கி கொள்ளலாம். அப்போது தீர்க்கதரிசிகளை குறித்து பைபிளில் நீங்கள் படிக்கும்போது கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி எழுதுகிறார். அவர்கள் எல்லாரும் they are the false prophets. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேகரை என்ன செய்வார்கள், வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு என்ன செய்யும், தணிந்து முடிவு பறிந்து நிலைத்திருப்பவனே என்ன பண்ணப்படுவான், ரட்சிக்கப்படுவான். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்களை வந்து திசை திருப்புகிறார்கள். அந்த திசை திருப்புகிறதனுடைய காரியங்களில் அவர்கள் உள்ளே போய் என்ன செய்கிறாங்க, மாற்றாங்க. இவர்கள் தான் வேதத்தில் வாசிக்கிறபடி இவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். அப்போது அவளுடைய நோக்கம் என்னென்னா, தேவனுடைய சபைக்குள்ளே தவறான காரியங்களை கொண்டு வந்து ஜனங்களை என்ன பண்ணணுங்க, கிறிஸ்துவிடத்திலிருந்து, அதாவது கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து என்ன பண்ணணுங்க, திசை திருப்பணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய நோக்கமாக இருக்கிறது. பவுலினுடைய அறிக்கை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 26லிருந்து வாசிக்கும்போது வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:26 தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்தப்பழிக்கை எப்படி இருக்கிற நீங்களாக இருக்கிறேன், நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு இன்றைய தினம் உங்களை எப்படி வைக்கிற, சாட்சியாக வைக்கிறேன். அப்போது ஒரு ஊழியக்காரன் கொடுத்த உபதேசம் சரி என்பதற்கு யார் சாட்சியாக இருக்கிறா, யார் சாட்சியாக இருக்கிறா, விசுவாசிகள் சாட்சியாக இருக்கிறாங்க. இப்போது பவுல் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, 28வது வசனத்தில், உங்களை குறித்தும் நம்முடைய தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எப்படி இருங்கள். ஆமாம், இந்த மெய்ப்பனுடைய ஊழியங்கிறது ஒரு 24/7 என்ன செய்யுதுங்க. ஆமாம், அது ரொம்ப 24 மணி நேரமும் அப்படியே ஒரு கண்காணிப்பிலே என்ன செய்யணுங்க, இருக்கணும். இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு 2000 பேர் 3000 பேர் இருந்தீங்கன்னா என்னால் ரொம்ப கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது பாருங்கள். இப்போ உங்களை வந்து ஓரளவு என்னால் என்ன பண்ண முடியுங்க, மானிட்டர் பண்ண முடியும். எதற்காக மானிட்டர் பண்ணால், உங்களுடைய பர்சனல் விஷயங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், விருப்பங்கள், செயல்பாடுகள், உங்களுக்கு என்ன நிறைய காரியங்கள் இருக்குது, அது உங்களுடைய பர்சனல் திங்ஸ், அதை பற்றி நமக்கு பட் உங்களுடைய ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்த ஒரு கவனம் நமக்கு தேவை. அப்போது தவறான இடத்துக்கு நீங்கள் போய் தவறான காரியங்களாலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்பட்டு உங்களுடைய ஆத்மீக காரியத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. இதில் மந்தையை மேய்க்கிற மெய்ப்பனுக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. நான் அநேக முறை ஊழியர்கள் கூட்டத்தில் சொல்லுவேன், ஒரு ஆராதனை நடத்தி ஒரு 4 பாடல்களை பாடி ஒரு பிரசங்கத்தை பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு காலையில் செய்கிற இந்த 2 மணி நேர இந்த ஆராதனை ஒழுங்கு என்பது ரொம்ப கடினமான வேலையில் வர. இதுக்கு அப்புறம் தான் பெரிய மண்டை குத்தே இருக்குது. இதுக்கப்புறம் விசுவாசிகளை கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறது, அவங்களோட விசாரிக்கிறது, அவங்களுடைய காரியங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடுகள் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஒரு சரியான நிலையில் கொண்டு வந்து ஒரு 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 ட்ராக்குக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளவு ஒரு சுலபமான விஷயம் இல்லை, அது கொஞ்சம் கடினமான விஷயந்தான். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்ல வர்றார் பவுல் அப்போஸ்தலன், உங்களில் சிலர் எழும்பி. அப்போ சபையை கெடுக்கிறதுக்கான ஆட்கள்
வெளியிலேருந்து வர. இப்போ இன்றைக்கி பொதுவாக என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு என்னவே கிடையாது, என்னவே இல்லை, பாதுகாப்பு இல்லை, பயமாக இருக்குது, ஏதாவது பண்ணிடுறாங்க, பில்டிங்கை இடிச்சிடுறாங்க. அவங்க ஒரு பக்கம் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை நம்ம. அவங்க செய்கிற காரியங்கள் எப்படி செய்கிறாங்கன்னா அறியாமல் செய்கிறாங்க. எத்தனை தரம் இடிப்பாங்க, எத்தனை தரம் அட்டகாசம் பண்ணுவான், 2 தரம் பண்ணுவான், 3 தரம் பண்ணுவான். ஸோ அவனுக்கு அப்படி மாதிரி சில விஷயங்களை கடமுடான் பண்ணிட்டு போகிறதுனால அவனுக்கு பின்னால் ஏதோ ஒரு ஆதாயம் என்ன செய்யுது இருக்குது. அவன் தனக்கு கொஞ்சம் ஒரு பப்ளிசிட்டியை தேடிக்கிறதுக்கு பண்ணுறான். ஏன்னா அடிப்படை புரிதல் என்னென்னா, கிறிஸ்தவங்க எடுத்த உடனே டக்குன்னு என்ன பண்ண மாட்டாங்க, ஃபோர்ஸாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க. அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அவங்க கொஞ்சம் அப்படி காரணமாக வச்சுட்டு சில சில்லறைகளை என்ன பண்ணி பார்க்குதுங்க, கொஞ்சம் ஆட்டம் போட்டு பார்க்குது. அதுக்கு ஏதாவது சில சின்ன செல்வாக்குகள் கிடைக்கும். இது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இது இப்போ சபைக்கு மெயின் ட்ரபுள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சபைக்கு உள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவேன். ஏன்னா பவுல் இந்த வசனத்தை எழுதும்போது சபைக்கு வெளியே இருந்த நிறைய என்ன இருந்தது, உபத்திரவங்கள். இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நான் காவலில் இருந்தேன், அடிகளில் இருந்தேன், நிர்வாணத்தில் இருந்தேன், பசியில் இருந்தேன், குளிரில் இருந்தேன்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் யாரால் வந்தது? கிறிஸ்துவை பிரசங்கித்ததுனாலே ரோமர்கள் செய்த கொடுமை அவனுக்கு அவ்வளவு கஷ்டத்தை உபத்திரவத்தை கொடுத்தது. பட் ரோமர்களாலே சபைக்கு வர்ற கஷ்டத்தை பற்றியே அவர் பெருசாக பேசலை. ஏன்னா இப்படிப்பட்ட உபத்திரவங்களை அடையும்படி தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார் என்றே எழுதுகிறார். உபத்திரவப்படுகிற மனுஷன் தேவனால் அந்த உபத்திரவத்தை கிறிஸ்துவுக்காக அவன் சபிக்கும் போது அது அவனுக்கு என்னவா மாறுதுங்க, ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அப்போ இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் என்ன பண்ணணும், பொருளை சேதம் பண்ணலாம், உடைமைகளை சேதம் பண்ணலாம், மிஞ்சி போனால் நம்முடைய சரீரத்தை கொஞ்சம் காயப்படுத்தலாம். இது ஃபிசிக்கலாகவே முடிஞ்சிடும். பட்டு இப்போ பவுல் ரொம்ப வார்ன் பண்ணுற ஒரு காரியம் என்னன்னா, இவர்களை விட மிக ஆபத்தான ஆட்கள் எங்கே இருக்கிறார்கள், சபைக்குள்ளே இருக்கிறார்கள். இவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று கேட்டால், தங்களுக்கு மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அப்போது ஒரு ஃபிசிக்கல் அட்டாக்னு ஒன்று நம்ம மண்டையை அடிச்சிட்டான்னா, ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டி மருந்து போட்டான்னா ஒரு 10 நாளில் அது என்ன செஞ்சிடும், சரியாயிடும். இந்த மைக்கையோ என்னத்தையோ உடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏன்டா பாவி உடச்சேன்னு சொல்லிட்டு காசு போட்டு திருப்பி என்ன செய்யலாம், ஆமாம் வாங்கிடலாம், எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் பாருங்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய ஆத்துமா கெடக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை ஒருத்தர் செய்கிறான்னா அவனை மறுபடியும் என்ன பண்ண முடியாதுங்க, திருப்பி கொண்டு வர முடியாது. அப்போ அந்த மனிதனுடைய ஆத்மாவுக்கு உலை வைக்கக்கூடிய டேஞ்சரு சபைக்கு வெளியே இல்லை, எங்கே தான் இருக்குது, சபைக்கு உள்ளே தான் இருக்குது. பட் இதை பற்றி விஷயங்கள் எல்லாம் வெளி உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாதுங்க, தெரியாது. அது உங்களுடைய பிரச்சனை, உங்கள் மத காரியங்கள், உங்களுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட காரியங்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க கையை கழுவிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க சொன்னாலும் அது மண்டையில் என்ன செய்யாதுங்க, புரியாது. அப்போது அந்த நாட்களில் பிசாசு சபையை வேற சரீரப்பிரகாரமாய் ஃபிசிக்கலாக கெடுத்து கொண்டிருந்த ஒரு காரியம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும், இந்த காரியத்தை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அப்படியே நாமத்துக்காக நாங்கள் பாடுபடுகிறதுக்கு மாத்திரமல்ல, எதுக்கு ரெடி ஆகிட்டான்றாங்க, மரணத்துக்கு ரெடி ஆகிட்டோன்றாங்க. ஏன்னா மரித்தோன்னா கடைசியில் எங்கே போயிடுவோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அதனால் இந்த ஃபிசிக்கல் டேமேஜ், இந்த சரீரப்பிரகாரமான நிலையில் படுத்துகிற கஷ்டங்கள் இதெல்லாம் அவங்க ஒரு பொருட்டாகவே என்ன செய்யலைங்க, நினைக்கல. பட் சீரியஸாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சபைக்குள்ளே சிலர் எழும்பி என்ன பண்ணுவார்கள் என்னால், தங்களை ஊழியர்களாக அடையாளப்படுத்தி கொண்டு மாறுபாடானவைகளை என்ன செய்வார்கள், போதிப்பார்கள். சொல்லிட்டு சொல்கிறாருப்பா, உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன், 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு சொல்லி புத்தி சொல்லி கொண்டு வந்தது என்ன செய்யுங்க. இன்றைக்கி சத்தியத்தில் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய சில இடங்களில் சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சில சபையெல்லாம் நல்லா இழுத்து மூடிட்டாங்க. இன்னொன்று கலைஞ்சி என்ன செய்துங்க, ஜனங்கள் செதறி போகிறது. காரணம் என்னவென்றால், மாறுபாடானவைகளை, மனுஷருடைய வியாகியானங்களை, மனுஷருக்கேற்ற தர்க்கங்களை கேட்டால் அவங்க அடிக்கடி சொல்ல, நாங்கள் செய்தியில் இருக்கோம், ஆழ்ந்த சத்தியத்தில் இருக்கோம். ஆழ்ந்த சத்திய ஜனங்களை ஒன்று சேர்க்கணும்னா என்ன பண்ணக்கூடாதுங்க, சிதைக்கக்கூடாது. அப்போ தேவனுடைய வருகை ஏற்படுகிற வரைக்கும் மணவாட்டிக்குரிய போஷிப்பு அவருடைய பலிபீடத்திலேருந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, போய்கிட்டே இருக்கணும். அப்போ அது என்னைக்கு நிற்கிதோ அன்னைக்கு அது சரியான அடையாளமே அல்ல. ஆகவே தேவனுடைய பிரசன்னத்தில் அந்த அக்கினி என்ன செய்யக்கூடாதுங்க,
அவியக்கூடாது, அது எப்பொழுது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு மாறுபாடான காரியங்களை எல்லாம் போதித்து ஒரு சில இடங்கள்லாம் இப்போ எப்படி வந்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆண்டவர் மகிமையில் மனவாட்டி எடுத்துக்கொள்ள போகிறார், அதனால் பாட்டு பாட வேணாம், கைதட்ட வேணாம், கர்த்தருடைய பந்தி என்ன செய்ய வேணாம், ஆசரிக்க வேணாம், இப்படி குப்பை மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நான் அதெல்லாம் சொன்னேன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. எனக்கே சில சமயத்தில் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி, இவனுக்கு எங்கேருந்து தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறானுங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா பைபிளை என்ன பண்ணுறது கிடையாதுங்க, உருப்படியாக படிக்காததுனால இப்படிப்பட்ட தவறான வியாக்கியானங்களுக்குள்ள அவங்க போய் இதை ஒரு பெரிய வெளிப்பாடு, இது பெரிய தரிசனம், இது பெரிய காரியம் என்று சொல்லி ஜனங்களை இன்றைக்கு சீரழித்து கொண்டிருக்கிற சீர்கேட்டின் ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதன் மத்தியில் நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம். பேதுரு சொல்லுகிற காரியத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 12வது வசனம். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைவூட்ட நான் என்ன செய்யேன், அசதியாகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் இந்த கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் இருக்கும் அளவு, இந்த கூடாரம்னா எதில் சொல்கிறார், இந்த சரீரத்திலே நான் வாழ்கிற வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் இதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, நினைப்பூட்டி எழுப்புவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்ற பின்பு, அதான் சொல்லுவாங்கல்ல தமிழ், அண்ணன் இன்னைக்கு சாவான் தின்ன இன்னைக்கு கிடைக்கும்னு. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி ஆவிக்குரிய உலகம் என்ன செய்யுதுங்க, போகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், மந்தையை சிதறடிக்கிற மேய்ப்பனுக்கு ஐயோ. அப்போது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஜனங்கள் போகிறாங்கன்னா அது வேறு. ஆனால் நீ மாறுபாடானவைகளை போதித்து சபை சிதறடிக்கப்படுகிறதானா, அந்த ஆத்துமாக்களுடைய இரத்தப்பழி இந்த மனுஷன் மேலே இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறத தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், எப்பொழுதுமே நினைத்து கொள்ளுங்கள். அப்போ அன்றைக்கி நினைத்து கொள்ளுங்கள்னு வாயில் அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அன்றைக்கி பேதுரு சொன்னதை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கி நமக்கு எழுத்து வடிவத்தில் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஜனங்களுக்கு இந்த வேதம் ஒரு நிறைவு உள்ள வேதமாய் நம்முடைய கரத்தில் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் என்ன தான் டிஜிட்டல் மயமாக ஆனாலும் தயவுசெய்து இந்த வேதத்தை ஒரு சிலர் கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதி நம்ம கையில் ஒரு டெக்ஸ்ட் புக்காக கொடுத்துருக்குறவங்கன்ற அந்த ஒரு இதுக்கான மரியாதைக்காவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து யூஸ் ஃபிசிக்கல் பைபிள். சில நேரத்தில் பிரயாணத்தில் போகும்போது சும்மா அப்படி படிக்கிறோம், ரைட்டு, அது அந்த டைமுக்கு ஓகே. பட் ஊழியக்காரனாக நான்லாம் படிக்கணுன்னா எனக்கு இந்த ஃபிசிக்கல் பைபிளெல்லாம், இந்த டிஜிட்டல் பைபிளெல்லாம் ரோல் பண்ணிக்கிட்டுலாம் குறிச்சிக்கிட்டுலாம் படிக்க முடியாதுங்க. இந்த பைபிளை, வெறும் பைபிளை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, பிரசங்கம் பண்ண முடியும். காரணம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆகவே எவ்ரி ஒன் மஸ்ட் ஹாவ் எ ஃபிசிக்கல் பைபிள். ஒரு எழுதப்பட்ட பச்சடிக்கப்பட்ட ஒரு வேதாகமத்தை எடுத்து தினமும் திறந்து அதை என்ன செய்யுங்க, வாசிங்க. சும்மா படுத்துக்கிட்டு இந்த இதில் வச்சுக்கிட்டு மொபைலில் வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு ஏதாவது அது ஒரு சில சூழ்நிலைகளுக்கு அது உதவும், ரைட். ஒரு பிரயாணத்தில் இருக்கிறீங்க, இப்போ நான்லாம் விமானத்துலலாம் நிறையா ட்ரெயின்லலாம் பயணம் பண்ணும்போது படிக்கணும்னா அந்த நேரம் ஃபிசிக்கல் பைபிள்லாம் முந்தி படிப்பேன், நிறையா படிப்பேன். இப்போ கண்ணு கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சா, இப்போ அதுக்கு கண்ணாடியை போடணும், லொட்டு லோஸ்கெல்லாம் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலான்னா, இந்த டிஜிட்டல் பைபிளில் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாங்க, நம்ம பாட்டுக்கு ஃப்ளிப் பண்ணி படிச்சுக்கிட்டே போகலாம். அந்த பிரயாணத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 3 நிருபத்தை 4 நிருபத்தை படித்து முடிச்சிடுவேன். ஸோ வேதம் என்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பட் இது இந்த ஃபிசிக்கல் எங்கள் அப்பா எனக்கு 1973 வாங்கின பைபிள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்கிறேன். ஆமாம், இது கிட்டத்தட்ட என்கிட்ட 5 பைபிள். ஒரு சில பைபிள்லாம் அப்படியே கந்தலாக ஆகிப்போச்சு, அது பிஸ்கெட் மாதிரி இருக்குது. விட்டா உடனே செஞ்சிடும் போல இருக்குது, உடஞ்சிருக்கும் போல. அதை அப்பப்போ எடுத்து முத்தம் கொடுத்துக்குவேன். ஏன்னா அது அவ்வளவு அற்புதமான ஒரு வேத புஸ்தகம். ஆனால் அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்ட இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு என்னப்பட்ட வாக்கியமாய் கொடுக்கப்பட்டு விட்டது, எழுதப்பட்ட வாக்கியமாய் நம்முடைய கரத்தில் இருப்பது நமக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஆகவே பேதுரு இருந்த காலத்தில் அவர் சொன்னதை நினைப்பூட்ட வேண்டிய நிலைமையில் இருந்தது. ஆனால் அவர் நினைப்பூட்ட வேண்டிய அவசியம் இல்லாதபடி கர்த்தர் இன்றைக்கு அதை நம்முடைய எழுத்துப்பூர்வமாய் கொடுத்தது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் இருக்குது. அவர்கள் சொன்ன வார்த்தையை எழுத்து வடிவத்தில் தேவன் நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அதே ஆவியானவர் நிருபத்தை எழுதி தாற்றுக்கோலை எடுத்து அவர்கள் எழுத ஆரம்பித்த போது அவர்களுக்குள்ளாய் இறங்கி எழுத வைத்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையிலே நம் மத்தியிலே ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு முறை வேதத்தை திறந்து இந்த வேதத்தின் வாக்கியங்களை வாசிக்கும் போது 2000 வருஷத்துக்கு முன்பதாய் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, பேதுரு, யாக்கோபு எல்லாரும் எழுதும் போது எந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருந்து எழுத வைத்தாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதங்களிலே நீங்கள் வேதத்தை எடுக்கும் பொழுதெல்லாம் அவர் உங்களுக்கு அதற்கான வியாக்கியானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனே தமது வார்த்தைக்கு அவரே வியாக்கியானி. God is his own interpreter of his word. அவருடைய புஸ்தகத்துக்கு நான் விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவரே அவருடைய வார்த்தைக்கு என்ன கொடுக்கக்கூடியவர். அப்போ இன்னைக்கு நான் எவ்வளவு பேசுனாலும் இந்த விளக்கம் என்னுடைய பர்சனல் விளக்கம் கிடையாதுங்க. இந்த விளக்கங்கள் எல்லாம் எதிலிருந்து வருதுங்க? வேதத்திலிருந்து வருகிறது. தேவனே தமது வார்த்தைக்கு என்னவா இருக்கிறார்? வியாக்கியானம். அப்ப வேதம் கொடுக்காத ஒரு வியாக்கியானத்தை, பரிசுத்த ஆவி கொடுக்காத வியாக்கியானத்தை இவன் ரூம் போட்டு யோசிக்கிறான் பாருங்க. இதுக்கு பேரு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர்பிரேஷன், ராங் இன்டர்பிரேஷன், தவறான வியாக்கியானங்கள். இந்த தவறான வியாக்கியானங்களுக்கு இவன் என்ன மேற்கோள் கொடுத்துருக்கிறான்னா இது பெரிய வெளிப்பாடுங்கிறான். இது குப்பையில் போட வேண்டிய அசுத்தம். இது என்னவே கிடையாது. நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு விளக்கமும், எந்த ஒரு வியாக்கியானமும், எந்த ஒரு விஷயமும் தேவனுடைய வசனத்தினுடைய அஸ்திபாரத்திலிருந்து வரலன்னா அது கம்ப்ளீட்லி இட் இஸ் ராங். அன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு, 40 நாட்கள் இன்னைக்கு நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்கிறார்கள். ஃபாஸ்டிங் இஸ் டெவிலிஷிங்கிறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கிறுக்கு பிடிச்சிருச்சான்னு தெரியல. ஃபாஸ்டிங் இஸ் டெவிலிஷ். ஸோ வி டோன்ட் நீட் டு ஃபாஸ்ட் அப்படின்னு அரைகுறை இங்கிலீஷில் என்னத்தையும் அடித்து விடுதான். ஆனால் பைபிளில் நீங்கள் படிச்சிங்கன்னா அவர்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவரே சொல்கிறார், இந்த மாதிரி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தை. அப்போ பேய் உள்ள குடி கொண்டுன்னா இவன் என்ன பண்ணக்கூடாது? உபவாசம் பண்ணக்கூடாது. உபவாசம் பண்ணால் எது போகும்? பேய் பிசாசு எல்லாம் போகும். அப்போ பிசாசு எப்படி கொண்டு வர்றான் பார்த்தீங்களா? அப்போது அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை எடுத்து நீங்கள் படித்தீர்களானால் அவர்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்த போது, பவுலும் பர்னபாவும் பிரிக்கப்பட்ட காலத்தை நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அவர்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்த போதுன்னு இருக்குது. ஸோ த ப்ரேயர் அண்ட் த ஃபாஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு த சர்ச். அதை டெவிலிஷன் சொன்னா இவன் எவ்வளோ பெரிய டெவிலாக இருப்பான் பாருங்க. அப்போது இதுக்கு பேர் என்னன்னு கொடுக்குறான்? அவர் வெளிப்பாடுன்னு கொடுக்குறான். இவைகள் எல்லாம் அப்போது இவன் ஏன் அதை டெவிலிஷன் சொல்கிறான்னா இவன் சொன்னது எதுலேருந்து வரல. கடைசியில் பாவம் ஒன்றுமே, அப்போ ஒரு பாவம் அறியாத பிரண்டா மேலே பழிய போகிறான். ப்ராஃபட்டே சொல்லிட்டாருன்னு. வேதம் நமக்கு என்ன கற்பிக்கிறது? அப்போ நான் போன பின்பு அந்த நாட்கள் ஆண்டவர்கிட்ட ஆயுசுக்காக ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் கேட்குறேன். உடைய வருகை மட்டும் உடைய ஜனத்துக்கு கலப்பில்லாத வசனத்தை பிரசங்கிக்க எனக்கு ஆயுளையும் ஜீவனையும் தான். எனக்கு வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட், எனக்கு சுவிட்சர்லாந்து போகணும், ஜெர்மனி போகணும், அங்கே போகணும், இதெல்லாம் கிடையாது. கடைசி சந்ததிக்கு கர்த்தருடைய கலப்பில்லாத வசனத்தை என்ன செய்யணுங்க? கொடுக்கணும். அதற்கு எனக்கு வேண்டிய கிருபையும் சுகமும் ஆரோக்கியமும் இந்த நல்ல கண் பார்வையும் கடைசி வரைக்கும் வாய் திறந்து பேசுறதுக்கான கிருபையை நீர் என்ன செய்யும்? அருளும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த சரீரத்தை ஆண்டவருக்காக டெடிகேட் பண்ணுவேன். நான் பசிக்கு சாப்பிட்டுக்குவேன். நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. நல்லா ஓடுங்க, ஆடுங்க, விளையாடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் எங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு அங்கெல்லாம் போங்க, வாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. பட் உங்களுடைய அழைப்பு வேறு, என்னுடைய அழைப்பு வேறு. பட் ஐ நோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மீ. என்னை குறித்ததான முக்கியத்துவத்தை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அதனால தான் இந்த ரிஸ்கான விஷயங்களுக்குள்ளெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், ரொம்ப போக மாட்டேன். ஏன்னா பிசாசனுடைய தந்திரமே என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை என்ன பண்ணணும், முடக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான். பட் அது முடக்கப்படாமல் நம்ம தொடர்ந்து ஓடணும்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தில் மாத்திரம்தான் நான் என்ன பண்ண முடியும், கவனம் செலுத்தக்கூட. அதனால் ஓடுற பிள்ளைங்க நல்லா ஓடுங்க, விளையாடுற பிள்ளைங்க நல்லா என்ன செய்யுங்க, விளையாடுங்க. அதனால தான் இன்றைக்கி பிசாசு சில நேரத்தில் எப்படி கொண்டு போவானா, தேவன் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கக்கூடியதை அனுபவிக்க வேண்டாம் என்று அந்த பொய்யர் என்ன செய்வார்கள், கட்டளையிடுவார். அது ஒரு பக்கம் இருக்குது. அங்கே போவாத, இங்கே பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை சாப்பிடாத. அப்போ தேவன் சில விஷயங்களை விலக்கி தான் ஆகணும். பட் தேவன் நமக்கு அனுபவிக்கும்படி கொடுத்ததை என்ன செய்து தான் ஆகணுங்க, we are called to enjoy the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாருங்க, வைத்திருக்கிறார்.
பிரியாணி கொடுத்தாங்கன்னா நல்லா வயிறு நிறைய சாப்பிடுங்க. ஆனால் வாரம் ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாது. நான் போன பின்பு தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல. அப்போது பேதுரு எவ்வளவு ஆணித்தரமாக பேசுகிறான். எங்களுக்கெல்லாம் அந்த கதை விடலாம் தெரியாதுப்பா. ஏன்னா கர்த்தருடைய மகத்துவங்களை என்ன பண்ணியிருக்கிறோம், கண்ணார பார்த்துருக்குறோம். அவர் மறுரூப மலைகளை எங்கள் குன்பதாய் உரு மாறும் பொழுது இந்த கண்கள் அந்த பரிசுத்தரை கண்டது. இதனால் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் எங்களிடத்தில் பண்ணுறதுக்கு எங்களால் முடியாது அப்படின்னார். அப்போது முதல்ல இப்போ துரோகம்னா நமக்கு என்னன்னு புரியுது. நம்ம கூட இருக்கிறவங்க பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்கிற துரோகம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்கிற துரோகம், நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர், இது துரோகம்னா என்னதுங்களா? நம்மக்கிட்ட எல்லா நன்மைகளை அனுபவிச்சுட்டு நமக்கு விரோதமாக என்ன செய்யுதுங்க, செயல்பட்டு பல தீமையான காரியங்களை செய்கிறது அப்படின்றது தான். அப்போ விசுவாச துரோகம்னா என்ன? அப்போ விசுவாச துரோகத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுனா முதல்ல விசுவாசம்னா என்னன்னு தெரியணும். அப்போ விசுவாசம் என்பது வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 11:1 விசுவாசம் ஆனது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். எதுங்க? விசுவாசமானது நம்பப்படுகிற, நான் நம்புறதை குறித்து எனக்கு என்ன இருக்குதுங்க, கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஆனால் நான் காணலை, ஆனால் என்ன இருக்கிறேன், நிச்சயத்திருக்கிறேன். எனக்காக இயேசு கிறிஸ்து வரப்போறான்றதை நான் இன்னும் பார்க்கல, ஆனால் நீ நிச்சயத்திருக்கிறவர் வருவார். எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, ஆனால் நான் இன்னும் அதை காக்கலை, ஆனால் நிச்சயம் அதை நான் காண்பேன். கர்த்தர் இந்த பூமியில் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போறார், இன்னும் நான் அதை பார்க்கல, ஆனால் அது நடக்கும் என்பதை நம்புகிறேன். அப்போ விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. இதை சொல்லிட்டு ரோமரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 10:17 விசுவாசம் கேட்பதினாலே வரும். எதனாலே வரும்? கேட்பதினால். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணுங்க, ஆமாம், த விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த ஆடியோ கம்யூனிகேஷன், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது பாருங்க. அப்போது உலகத்தில் எவ்வளோ விஷயங்களை மனிதர்கள் பேசும்போது கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்புகிறோம். விசுவாசம் கேட்கறதுனால வரும். சரி, கேட்குற காரியம் எதுலேருந்து வரும், அது ரொம்ப முக்கியம். இந்த செய்தி சேனல்கள்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, குறிப்பாக அவங்களுக்கு சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். என்னது? சோர்ஸு. அப்போ சில செய்திகள் ரைட் சோர்ஸ்லேருந்து வந்தால் அந்த செய்தி எப்படி இருக்குங்க, ரைட்டாக இருக்கும். ராங் சோர்ஸுக்கிட்டேருந்து வந்ததுன்னா எப்படி இருக்குங்க, ராங் ஆயிரும். அப்போ நம்பகத்தன்மை உடைய ஒரு இடத்திலிருந்து ஒரு விஷயம் ஒருத்தர் பேசுகிறாருன்னா ஏதோ சம்திங் ராங் அதில் உண்மையிலே இருக்குது. ஆனால் சில பேர் பேசுகிறத எப்படி எடுத்துக்குவாங்க, அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லைங்க, ஏதாவது மாற்றி மாற்றி உளறின்னு இருப்பான் அப்படின்ட்டு பீப்புள் வில் இக்னோர். அதை என்ன பண்ண மாட்டாங்க, சட்டை பண்ண மாட்டாங்க. காரணம், சொல்கிறவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது என்ன செய்யுங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த சோர்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ பத்திரிகையாளர்கள்னால் நேராக எல்லாமே அவங்களே போய் பார்க்குறதில்ல, அவங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு யாரோ ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு நெருக்கமானவர்கள், வேண்டப்பட்டவர்கள், நம்பகத்தன்மை உடையவர்கள். அது ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய விசுவாசத்தில் எவ்வளோ விஷயத்தை கேள்விப்படுறோம். இப்போ காலைல பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் கேட்குறீங்களா இல்லையா? கேட்கும்போது உங்களுக்கு விசுவாசம் வருதா இல்லையா? அப்போ வர்றதுக்கு நான் எதிலிருந்து பேசுகிறேன், அப்போ இந்த செய்தியை நான் எதிலேருந்து தயார் பண்ணியிருக்கிறேன், இந்த செய்தி எதை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நமக்கு மெயின் சோர்ஸ் எதுலேருந்து தான் வருதுங்க, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரும். விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி. இப்போ இந்த புஸ்தகத்தை நீ மூடி வச்சுட்டு வேற ஏதாவது ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு பேசுறேன்னா சத்தியமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை நம்பவும் முடியாது. இன்னைக்கு வேதத்திற்கு அப்பாற்பட்ட நிறைய காரியங்களை, அப்போது வேதம் தான் அப்சல்யூட், வேதம் தான் நம்முடைய ஆதாரம். இந்த வேதத்தை வைத்து தான் மற்றது சரியா தப்பான்றது என்ன பண்ணணுங்க, நிதானிக்கணும். வழியா மற்றதை வச்சு எதை நம்பக்கூடாது. டெக்ஸ்ட் புக்கை கோடாரை வச்சு டெக்ஸ்ட் புக்கை நம்பக்கூடாது. டெக்ஸ்ட் புக்கை வச்சு தான் எதை நம்பணும், கோனாரை நம்பணும். அப்போ கேள்வி கேட்கும்போது எதுலேருந்து கேட்க மாட்டான், கோனார் நோட்ஸ்லேருந்து கேட்க மாட்டான். எதுலேருந்து தான் கேட்பாங்க, டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் கேட்பாங்க. நான் வேதாகம பயிற்சியெல்லாம் நடத்தும்போது இறுதியில் தேர்வு வைப்பேன். நான் மாணவர்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிவிடுவேன், சப்ஜெக்ட் தெரியலனா சத்தியமாக என் கொஸ்டின் பேப்பரை என்ன பண்ணவே முடியாது, ஒன்றால் எழுதவே முடியாது. அவனை 5 கேள்வி 10 கேள்வி கொடுத்துட்டு எழுதிங்கன்னு நமக்கே பிரசங்கம் பண்ணுவான்.
கர்த்தர் ஆவியாக இருக்கிறார், வான மண்டலங்களில் இருக்கிறார், உன்னதத்தில் ஏறி கீழே இறங்குகிறார், போகிறார் வராருன்னு நம்ம மண்டையை தாளிச்சிருவான். அதனால் அவனுக்கு பூரா ஒன் வேர்ட் ஆன்சர் தான். சப்ஜெக்ட் தெரியலன்னா என்னவே பண்ண முடியாது, எழுதவே முடியாது, பரீட்சை எழுத முடியாது. அப்போ சப்ஜெக்ட் புரிஞ்சவன் என்ன பண்ணுவான், டக்கு நான்லாம் ஒரு 50 கொஸ்டின் தான் கொடுப்பேன், ஒன் வேர்ட் ஆன்சரு, இல்லை மிஞ்சி போனால் ஒரு லைன் தான், அதுக்கு மேலே ஆன்சரே கிடையாது. ஆனால் அவனுக்கு பாடம் தெரியலனா என்னவே பண்ண முடியாதுங்க, எழுதவே முடியாது. அப்போது இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரிய பிரசங்கங்கள் இருக்கிறது, எத்தனையோ ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்கிறது, எத்தனையோ விரிவுரைகள் இருக்கிறது, எத்தனையோ விதமான வியாக்கியானங்கள் இருக்கிறது. இதை வச்சு நான் இதை நம்பணும்னு அவசியம் இல்லைங்க, இதை வச்சு தான் நான் அவைகள் எல்லாவற்றையும் நம்பணும். இந்த காலை வேளையில் பிரசங்கித்து கொண்டு இருக்கிற என்னுடைய 1 மணி நேர செய்தியை கூட நான் பேசுகிறேனே, நம்ம ஜானி பாஸ்டர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு குருட்டு போக்கெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாதுங்க. நீங்கள் கேட்குற காரியம் வேதத்திலிருந்து வருகிறதா அப்படிங்கிறத என்ன செய்யணுங்க, யோசித்து கேட்கணும். காரணம் நம்பிக்கை, எல்லா நம்பிக்கை விசுவாசமும் கேட்பதனால வரும். ஆனால் ஆவிக்குரிய விசுவாசம் என்கிற ஒன்று எதிலிருந்து தான் வருங்க, தேவனுடைய ஆவிக்குரிய வார்த்தையிலிருந்து தான் என்ன செய்யுங்க வரும். அப்போ எந்த வார்த்தையும் தேவனுடைய வசனத்திலிருந்து என்ன செய்யாவிட்டால், வராவிட்டால் அதுக்கு முதல்ல அடிப்படை ஆதாரமே இல்லை. அதான் சொல்லுவாங்க சில தகவல், இட் ஹாஸ் நோ எனி கிரவுண்ட்ஸ் டு ஜஸ்டிஃபைன்னுவாங்க. அதாவது அந்த செய்தியை இது உண்மை என்று நியாயப்படுத்துகிறதற்கான எந்த விதமான அடிப்படையும் இல்லை. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் சரி என்று நம்ம நியாயப்படுத்துகிறதற்கு நமக்கு ஒரு அடிப்படை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது வேதம். அப்போ இந்த வேதத்திலிருந்து வராத எந்த விசுவாசமும் என்ன பண்ண முடியாதுங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது வேதத்தில் வாசிக்கிறபடி இன்றைக்கு அநேக வஞ்சிக்கிற ஆவிகள் இருக்கிறது. இதை இங்கே ஆங்கிலத்தில் அழகாக எழுதியிருக்கிறாங்க. இந்த பைபிள் seducing spirit refer to a demonic entities or influences lead the people away from the truth of God and towards the deception and false doctrine. இந்த செடியூசிங் ஸ்பிரிட் அப்படி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பொல்லாத ஆவி. இது என்னது, பொல்லாத வஞ்சக ஆவி. இது மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள தவறாக வழி நடத்தும். என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சத்தியத்திலிருந்து விலக்கி வஞ்சகத்துக்குள்ளும் போலியான உபதேசங்களுக்குள்ளும் கொண்டு போய் மக்களை என்ன பண்ணுங்க, சேர்த்துரும். தி ஸ்பிரிட்ஸ் டெம்ப்ட் இண்டிவிஜுவல்ஸ். இது முதல்ல யாரை இது பண்ணுங்க, ஒரு இண்டிவிஜுவலை டெம்ப்ட் பண்ணும். அப்புறம் அபேண்டன் தேர் ஃபெய்த். அபேண்டன் தேர் ஃபெய்த்னா விசுவாசத்தை இது வேணவே வேணான்னு விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அது என்ன செய்யும், உருவாக்கும். எம்ப்ரேஸ் த ஃபால்ஸ் டாக்டர். எம்ப்ரேஸ்னா என்னதுங்க, ஆமாம், திருக்கழுகுண்டத்தில் இம்மானுவேல் ஜெப வீட்டில் உட்காந்து இதுதான் சத்தியம்னு உழிஞ்சு மண்டையாட்டி கேட்டவன் பூம்பூ மாடு மாதிரி அங்கே போயிட்டு திடீர்னு பார்த்தா என்னத்தையோ ஒரு அக்கப்போரை தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அதை அரவணைச்சு இதை போல் ஒரு ஆழமான சத்தியம் உலகத்தில் உண்டா, இவனை உச்சமண்டையில் அடிக்க வேணாம். எம்ப்ரேஸ் த ஃபால்ஸ் டாக்டரின் அண்ட் என்கேஜ் இன் சின். இது கடைசியில் இவனை எங்கே கொண்டு போகுதுன்னா பாவத்துக்கான கிரியையில கொண்டு போய் விடுது. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் கேள்வியில வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையில வரும். இந்த கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறதான விசுவாசம் உன்னை கிறிஸ்துவுக்கேற்ற நற்கிரியைகளை வழிநடத்தும் ஒழிய பாவத்துக்குள்ள அது உன்னை ஒரு கால வழிநட. இந்த வார்த்தையை குறித்த அறிவு பாவத்திலிருந்து உனக்கு விடுதலையை கொடுத்து சரியானதுக்குள்ள உன்னை கொண்டு போய் நிலை நிறுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் சொல்றத? அப்போ இந்த அவிசுவாசம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த பிசாசு செய்கிற தந்திரம் என்னன்னா, he will always make a twist ன்னுவாங்க. இன்னைக்கு ஆங்கிலத்தில் நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. என்னது, ஒரு ட்விஸ்ட்னா ஒரு சின்ன ஒரு சின்ன திருத்தம் தான், ரொம்ப பெருசாலாம் அப்படி தெரியாது, ஒரு சின்ன திருத்தம். ஆனால் அந்த ட்விஸ்ட்டு தப்பான இடத்துக்கு என்ன செய்யும், கொண்டு போயிடும். உள்ளே பூந்துட்டாங்க. இந்த திருநெல்வேலி இருட்டு கடை மாதிரி அல்வாவை அந்த ஸ்டேஷன் பூரா வச்சு விற்பாங்க. எல்லா வயலும் கூப்பிடுவான் ஒரிஜினல் திருநெல்வேலி, ஒரிஜினல் திருநெல்வேலி. ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும் எது ஒரிஜினல் கடைன்னு தெரியும். அந்த மாதிரி இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன ட்விஸ்ட்டை பண்ணி விட்டுருவேன் உள்ள பிசாசு. இதுதான் திஸ் இஸ் த டாக்டிசம் ஆஃப் த டெவில். இதுதான் பிசாசனுடைய
தந்திரம். அந்த தந்திரத்தை அன்னைக்கு ஆரம்பித்தவன், என்னைக்கு ஆரம்பித்தவன்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடும் ஏவாளோடு ஆரம்பித்தவன் இன்னை வரைக்கும் விடலை. அவனுடைய ட்ரிக் என்னவே செய்யலைங்க. மாற்றவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறான், விழுந்துக்கிட்டு இருக்கிறான், சேவரவன் செத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அப்போது பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு, அவனுக்கு பெரிய வல்லமெல்லாம் கிடையாதுங்க, அவன் ஒரு தந்திரசாலி, அவ்வளோதான். இந்த மேஜிக்கெல்லாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் பெரிய இதுவா? அது ஒரு தந்திரம் தான், ட்ரிக்கு தான் அது. அப்படியே திடீர்னு புறா எடுப்பான், திடீர்னு இது வரும், அது ஒன்றும் கிடையாது. அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தே வில் டீகோட் தட். அதை டீகோட் பண்ணி இது என்ன உண்மையிலே எப்படி தான் செய்கிறாங்கிறத பார்க்க, அட பாவிங்களா, நம்மளை தத்ரூபமாக என்ன பண்ண வச்சுட்டாங்களே, நம்ப வச்சுட்டாங்களேன்னு யோசிக்க தோணும் பாருங்க. இன்றைக்கு நீங்கள் பிசாசுனுடைய காரியங்களை எல்லாம் டீகோட் பண்ணீங்களா, ஒரு கர்மமும் கிடையாது அதில். ஆனால் இந்த காரியத்துக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவனுடைய கிருபை இருக்கிறது, தேவனுடைய வழிநடத்துதல் இருக்கிறது, உன்னதமான ஆலோசனை இதற்குள் இருக்கிறது. அப்போ ஆதியாகமம் 3:1 நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது எப்படி இருந்தது? வல்லமை உள்ளதா இல்லை, அது தந்திரம் உள்ளதா இருந்தது. தந்திரத்தை நம்ம புரிஞ்சிக்கிறாம அது என்னமோ பெரிய வல்லமை மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவன் ஒரு ஈன சத்துனுங்க, அவன் 1ஆம் நம்பர் எச்சக்கலங்க, அவனை ஏசு காலில் போட்டு என்ன செஞ்சிட்டார், கல்வாரி சிலுவையில் மிதிச்சிட்டார். அவன் ஒன்றுமே கிடையாது, அவன் சப்பப்ப, அவன் சல்லிப்ப, அவனுக்கு வெறும் என்ன தான் பண்ண தெரியும், தந்திரம் தான் பண்ண தெரியும். அந்த தந்திரத்துக்கு பயங்கர சில கேணைகள் இருக்கிறதுனால அவன் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கான், தந்திரம் பண்ணிக்கிறான். அந்த தந்திரத்திலேருந்து தப்பித்துக்கொள்ள ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தான். வசனம் என்ன சொல்லுது? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கிற சகல ஜீவன்களை பார்க்கல சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? போட்டு வாங்குது, இதுக்கு பேர் தான் என்ன, இதுக்கு பேர் தான் என்னது, போட்டு வாங்குறது. சில நேரத்தில் பிசாசு இப்படி தான் நம்மக்கிட்ட யார் மூலியமாக அது என்ன பண்ணுவேன், போட்டு வாங்குவேன். அவனை வாசலோடைய பற்றி விட்டுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போ அடுத்தது வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானது சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஆனாலும் அப்போ வசனம் தெரிஞ்சிருக்குது, சத்தியம் தெரிஞ்சிருக்குது, பிரசங்கம் மண்டையில் ஏறி இருக்குது. ஆனாலும் தேவன் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த விருட்சத்தை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு, அப்போது அதை சாப்பிட்டா என்ன கான்சிக்வன்சஸ் நடக்குங்கிற அளவுக்கு என்ன இருக்குதுங்க, அறிவு இருக்குது. எல்லாம் தெரிஞ்சும் சாப்பிடக்கூடாதுன்றதும் தெரியுது, சாப்பிட்டா என்ன ஆகுங்கிறதும் ஆண்டவர் பேசிட்டாரு, விட்டுற வேண்டியதானே, அதை தொடவும் வேண்டாம். அப்போ இவனுக்குள்ள ஏற்கனவே ஆண்டவர் நல்ல ஒரு விஷயத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க, போட்டு வச்சிருக்கிறார். நீ சாகாதபடிக்கு புசிக்காத, என்னவும் கூட பண்ணாத, சும்மா தொட்டு கூட பார்த்துறாத. சிலர் சொல்லுவாள்ல, நான் சாப்பிடலங்க, தொட்டு மாத்திரம் பார்க்குறேன். அப்படி ஆப்போசிட்டாக பேசுது. சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீ சாகவே சாவதில்லை. விஷத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் சொல்கிறான், இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கடா, செத்து போவீங்க. ஒருத்தன் இன்னொரு பிரசங்கியார் மைக்கை பிடிச்சிட்டு சொல்லலாம், இதெல்லாம் சாப்பிட்டா நீங்கள் சாகவே மாட்டீங்கிறேன். இதில் எதை நீங்கள் நம்ப போகிறீங்க? ஐந்தாவது வசனம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண், அவன் எப்படி போட்டு வாங்குறான் பாருங்க. இங்கே தான் ட்விஸ்ட்டு. உங்கள் கண்கள் என்ன பண்ணப்படும், திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து. நன்மை தீமை அறிகிறது ஆண்டவருடைய வேலை ஒன்று தானே ஒழிய அது நம்முடைய வேலையே இல்லை. அந்த இடத்திற்கு பிசாசு யாரை கொண்டு போய் தள்ளி விட்டான், மனுஷனை. நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். எப்படி இருப்பீர்கள்? ஆமாம், அப்படியே 3 அடுக்கு மாடி கட்டி உச்சத்துக்கு போயிடலாம், ஆடி கார் வாங்கிடலாம், பென்ஸு வந்துடும். ஒன்று ஆத்தாடி இந்த சத்தியத்துக்குள்ளே இவ்வளோ இருக்குதான்னு நான் கடைசியில் உள்ளதும் போச்சுறான் நொல்லக்கண்ணான்னு. ஒருவேளை சுவாப்பாட்டுக்கு என்னெல்லாம் ஆயிடுச்சு. அப்போது பிசாசனுடைய தந்திரம் என்னான்னு கேட்டிங்கன்னா,
அவனுடைய தந்திரமே நமக்கு எதையும் கொடுக்க வரல, அவன் நம்மக்கிட்ட இருக்கிறத எடுக்கிறது வரான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. The wrong advice, the wrong counsel always comes from the devil. It always comes not to give something but to take everything out of you. அது வர்ற எதுவுமே உனக்கு எதையும் கொடுக்க வராது, உன்கிட்ட இருக்கிறத எடுத்துக்கொள்ள தான் வரும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு பொய்யன்னு ஒரு பேர் இருக்குது, அவனுக்கு ஒரு வஞ்சகன்னு ஒரு பேர் இருக்குது, அவன் தந்திரசாலின்னு ஒரு பேர் இருக்குது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுன்னு இருக்குது. அவனுக்கு எவ்வளோ மாதிரி பயங்கரமான பேர்லாம் பைபிள் கொடுத்து வச்சிருக்கு தெரியுமா? அதனால் அவன் வாயை திறந்தாலே அண்ட புழுக ஆகாச புழுக. அவன் புழுக என்ன செய்யாதீங்க, தயவுசெய்து நம்பாதீங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் யாரை போல் ஆவீங்க, தேவர்களை போல் ஆவீங்கள் என்பது தேவன் அறிவார். இப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் மைண்டில் சொல்கிறாங்க, அந்த பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்கன்னா உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ளே என்ன டவுட் வந்துடும்? அப்போ இந்த ஆள் நம்ம நல்லா இருக்கிறத வேணான்னு நினச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ, இத்தனை வாரம் பிரசங்கம் பண்ணுறாரோன்னு ஒரு சின்ன சந்தேகம் மண்டைக்குள்ளே ஏறிச்சின்னு வைங்களேன். அடுத்த வாரம் என்னை பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமான பார்வையில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. பட் அது உண்மை கிடையாது. ஒரு இடத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றை அபகரித்து கொள்ள சத்துரு போட்ட சதி, அதில் வந்து நீங்கள் மாற்றத்துக்கு உங்களுக்கு அவன் ஒரு வலையை விரிச்சிருக்கிறான். ஆனால் வசனத்தை அறிந்து ஜெயித்தீர்கள், ஆனால் தப்பித்துக் கொள்வீர்கள். அப்போது தேவன் அறிவார். அப்போது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்கன்றது உங்கள் பாஸ்டருக்கே தெரியும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடா பாவி, இவன் தெரிஞ்சே நம்மளை என்ன பண்ணுறானே, கவுக்குறானே, அப்போ நம்ம நல்லா இருக்குது, இவனுக்கு என்ன இல்லையோ, பிடிக்கலையோ. அப்போது அந்த ஆள் நம்ம அட்வைஸ் எல்லாம் நம்மளை கீழே தள்ளுறதுக்கு தான் சொல்கிறானோ, நம்ம வளர்ச்சி அடைகிறது அவனுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி இஃப் யூ கம் டு த பாயிண்ட் ஆஃப் நெகட்டிவ் திங்கிங்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? போய் கொஞ்சம் சாப்பிட்டு வர வேண்டியது, வேறு வழி இல்லை. அப்போ ஸ்திரீயானவள் சொல்லுகிறாள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது, இச்சிக்கப்பட விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு, இப்போ அவளுக்கு வேற ஒரு வெளிப்பாடு வந்திருக்கு. அதை கனியை பறித்து புசித்து இப்போ தான் செய்த தப்புல பார்ட்னரையும் சேர்த்துக்கிட்டா. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை வஞ்சிக்கிறதற்கு, ஏவாளை வஞ்சிக்கிறதற்கு செய்த அதே யுக்தியை தான் இன்றைக்கி பிசாசு சபையை வஞ்சிக்கிறதுக்கு செய்கிறான். அப்போது முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானவன். அந்த மண்ணிலிருந்து உண்டான முந்தின ஆதாமுக்கு கர்த்தர் ஒரு ஏவாளை உண்டாக்கினார், ஒரு மணவாட்டியை. அதே போல் ஒரு பிந்தின ஆதாம்னு ஒருத்தர் வந்தார், அவர் தான் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பிந்தின ஆதாமுக்கு ஒரு மணவாட்டி இருக்கிறா. அந்த மணவாட்டி வேறு யாரும் இல்லை, அவருடைய தேவனுடைய சபை தான். இப்போ இந்த தேவனுடைய சபையாக இருக்கிற இந்த கிறிஸ்துவின் மணவாட்டியை வஞ்சிக்கிறதற்கு, ஏமாற்றுகிறதற்கு அன்றைக்கு பயன்படுத்தின அதே யுக்தியை இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? பயன்படுத்துகிறான். அப்போது தன்னை கிறிஸ்துவுக்கென்று உண்மையாய் ஒப்பு கொடுத்தவங்க இந்த தப்பில் போய் விழுந்து ஆண்டவருக்கு என்ன பண்ண மாட்டாங்க? துரோகம் செய்ய மாட்டார்கள். அப்போ 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்கிற, அப்போ இப்போ நீங்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஓகே, நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க, தொடர்ந்து இந்த சபைக்கு நீங்கள் வருகிறீங்க. வர்ற உங்களை நான் என்ன கன்னிகையாக வச்சுருக்கணும்? கற்புள்ள கன்னிகையாக வைத்து கொள்ளணும்னா உங்களுடைய ஆவிக்குரிய கற்பை காத்து கொள்ளுகிறதுல உங்களுக்கும் மாத்திரமல்ல, யாருக்கும் பங்கு இருக்குது? எனக்கும் பங்கு இருக்குது. ஐ ஹாவ் டு பி வெரி ப்ரொடெக்டிவ். அதனால தான் கன்னிப்பருவத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறான், ஒரு புருஷனானவன் தன் மகளினுடைய கன்னிப்பருவத்தை காக்க வேண்டும் என்று நினைத்தால் தன் இருதயத்தின்படி அவன் என்ன பண்ண கடவை? தீர்மானிக்க கடமை. அது அவனுக்கு நன்மையாக இருக்கும். இல்லை திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சானா என்ன பண்ணட்டும்? கொடுக்கட்டும். இது ஃபிசிக்கலாக உள்ள விஷயத்துக்கு எழுதுகிறார் பவுல். ஆனால் ஸ்பிரிச்சுவலான காரியத்துக்கு இருந்தால் கன்னிகையாக இருங்க, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டு போங்கலாம் நான் சொல்ல முடியாது. நீங்கள் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குன்னு என்ன பண்ணப்பட்டவர்கள். யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ வெர்ஜின், யூ ஆர் என்கேஜ்டு வெர்ஜின்.
அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கன்னிகை வெறும் கன்னிகையாக இருப்பது என்பதில்லை. அதாவது இப்போ வீட்டில் இருக்கிறவங்க, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களில் கன்னிகைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணமாகாத பெண்கள். அவங்களில் ஒருத்தருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க. இப்போ 10 பொம்பளை பிள்ளைங்க ஒரு 23 25 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு 10 பேர் இருக்கிறாங்க நம்ம சபையிலன்னு வச்சுக்கோமே. ஒருத்தருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நம்ம எல்லோரும் போயிருக்கிறோம், நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த 10 பேர் கன்னிகை இல்லையா? கன்னிகை தான். ஆனால் என்கேஜ்மெண்ட் ஆனவ யார்? அவள் நியமிக்கப்பட்டவள். ஷீ இஸ் என்கேஜ்டு வெர்ஜின். அப்போ மற்ற 9க்கும் இதுக்கும் இன்னும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆமாம், நம்ம மற்ற 9 வெறும் கன்னிகையாக தான் இருக்குது. இன்னும் அவங்கள குறித்த விஷயத்தில் இன்னும் தீர்மானம் வரலை. ஆனால் இந்த ஒரு ஆளை குறித்து என்ன வந்துருச்சு? இப்போது தீர்மானிக்கப்பட்ட ஆயிட்டு. ஷீ இஸ் ஆல்ரெடி என்கேஜ்ட். அப்போ இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை கன்னிகையாக கொண்டு வந்திருக்கிறான்னா, என்கேஜ் பண்ணப்பட்ட கன்னிகை, நான் என்கேஜ்டு கன்னிகைலாம் கிடையாதுங்க. யூ ஆர் ஆல்வேஸ் என்கேஜ்டு தான். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை என்றைக்கு தமது நாமத்தை கொண்டு மீட்டெடுத்தாரோ, அவருக்குள்ளாய் என்றைக்கு அந்த ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கைக்குள் பிரவேசித்தீர்களோ, பரிசுத்தாவினாலே தேவன் என்றைக்கு உங்களை முத்தரித்தாரோ, அன்றைக்கே அவருக்கென்று நீங்கள் நியமிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அந்த நியமிக்கப்பட்டதுனால இனி வேற பக்கம்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க? போகக்கூடாது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், உங்களை கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு என்ன பண்ணுறேன்? அப்போது ஒரு ரட்சிப்புக்குள்ள ஒரு விசுவாசியை வழிநடத்துறது எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் லைக் அன் என்கேஜ்மெண்ட் சர்வீஸ் தான். அப்போது கிறிஸ்துவுக்குள்ள வராத வரைக்கும் he was unengaged. எப்படி அன்என்கேஜ்டு? he was engaged with the devil. பிசாசோடு ரொம்ப என்கேஜாக இருந்தான். அவன் போகிற போக்கிலெல்லாம் போயிட்டு இருந்தான். ஆண்டவர் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனை பரிசுத்தப்படுத்தி கழுவி தூய்மையாக்கி தமது பிள்ளையாய் தேவன் மாற்றி தமது பரிசுத்தாவின் வல்லமையினால் அவனை நிரப்பி தமது வார்த்தையை அவனுடைய கரத்தில் கொடுத்து வாசனத்தின் வெளிச்சத்தை அவன் கையில் கொடுத்து ஆண்டவர் சொல்றார், இப்போ நீ எனக்கு நியமிக்கப்பட்டவ. நியமிக்கப்பட்டாச்சுன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் புத்தி மாறக்கூடாது. இன்றைக்கி எத்தனை பேர் இந்த நிச்சயதார்த்தம்னு ஒன்று நடத்திட்டு எத்தனை பேர் எஸ்கேப் ஆகிறோம் பார்த்துருக்கீங்களா? சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி ஒழுங்காக வச்சுருப்பாங்க. அவன் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. பண்ணிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் திடீர்னு எங்கேயாவது வேறு ஒரு இடத்துல லண்டன் மாப்பிள்ளை அது இதுன்னு என்னத்தையாவது என்ன ஒன்று மண்டே மசாலா தடவை விட்டான்னு வைங்களேன், டபக்குன்னு என்ன செய்யுதுங்க? மாறுது. உடனே ஒரே வார்த்தையில் ஃபோன் பண்ணி சொல்லலாம், என்கேஜ்மெண்ட்டில் கேன்சலுங்க, இனி முடியாதுங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருக்கு ஃபோன் பண்ணி என்கேஜ்மெண்ட் கேன்சல், நான் வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன்னு கிளம்புறாங்க. இதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். நீ கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்டவனானால் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நிறைவடைகிற வரைக்கும் உன்னுடைய பரிசுத்தத்தை நீ காத்துக்கொண்டு அவருக்காக வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், உங்களை கற்புள்ள கன்னிகையாக யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற? கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால், ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக நான் என்ன கொண்டிருக்கிறேன்? தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நான் நியமிச்சிடுறேன், ஆனாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, மறந்துடாதீங்கன்றாரு. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, மறுபடியும் என்ன தான் சொல்கிறாரு? மந்திரம் கிடையாது, அவங்ககிட்ட பெரிய வல்லமெல்லாம் கிடையாது. அவன் ஒரு தந்திரம், ஈன சத்துறவன், சல்லிப்பை சில்லறப்பை. அவன் அந்த சில்லறப்பைய நம்மக்கிட்ட ஒரு சின்ன ட்ரிக்கை பண்ணுறான். அந்த ட்ரிக்கில் நம்ம விழுந்துடக்கூடாதுன்னா வல்லமை நிறைந்த வார்த்தையின் வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கணும். ஆமென். அப்போ சர்ப்பமானது தன் தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல, எதை கம்பேர் பண்ணுறாரு? ஆதியாகமத்தில் நடந்த அந்த சம்பவத்தை அந்த ஏவாள் ஏமாற்றப்பட்டது போல உங்கள் மனதும், எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் மனதுன்னு என்ன பார்த்து சொல்லாதீங்க, என் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று. இந்த உலகத்திலே இந்த பக்குன்னு செய்கிற ஒரு தொழில் என்னன்னு, வேலைன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாஸ்டர் உத்தியோகம் தான். அதான் உண்மையாக செய்கிறவனுக்கு. ஏதோ காலையில் ஒரு ஆராதனை நடத்துகிறோம், கட்டடம் ஃபுல்லாக ஜனங்க உட்காந்துருக்குது, நல்லா காணிக்கை கொடுக்குது, தசமபாகம் கொடுக்குது, நம்ம பாட்டுக்கு நல்ல திருப்தியாக வயிறு 3 வேளை சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி நிலையில் போகிறவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பக்குன்னு இருக்கும். எதுக்கு பக்குன்னு இருக்கும்?
ஆண்டவரே இந்த ஆத்துமா கடைசி வரைக்கும் நீ என்ன செய்யும், காப்பாற்றணும். இன்றைக்கி இந்த செய்தியெல்லாம் எடுக்க இந்த வாரம் ஃபுல்லாக நான் பண்ண ஜெபம் இருக்குது. தண்ணி குடிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், எந்திரிக்கிறேன், ஒன்றும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. என்னத்தை பேசனே தெரியல. காரணம், கிறிஸ்துவை பற்றிய உண்மை ஒன்று தான் இருக்க முடியும். அதை பற்றி விலகுவதற்கு கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன செய்கிறேன்? அப்போ கெடுக்கிறவன் சுற்றி இருக்கிறான். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து உங்களை கெடுக்கிறதுக்கு வெளியிலிருந்து எந்த விதமான அமைப்புகளோ, தீவிரவாத அமைப்புகளோ, மத அமைப்புகளெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. அவன் வந்தான்னா கட்டடத்தை கெடுப்பான், சேரை கெடுப்பான், ஏதாவது கெடுத்துட்டு போவான். ஆனால் உங்களை கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கக்கூடிய சதிகாரர்கள் எங்கே தான் இருக்கிறாங்க? ஆவிக்குரிய உலகத்தில் ஊழியக்காரர்கள் என்கிற போர்வையில் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூட்டங்கள், ஆராதனைகள், ஜெபங்கள், ஜெப வீடுகள், போதனைகள், போதக கருத்தரங்குகள் என்ற பல போர்வையில் இருந்து இன்றைக்கு ஜனங்களை கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? விலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நாம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த விசுவாச துரோகத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, விசுவாச துரோகம் முந்தி நேரிடுங்கிறார். அப்போது இதை இந்த விசுவாச துரோகத்தை நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்திக்கிறிஸ்து நிஜமாக வரும்போது நடக்கிற ஒரு துரோகம்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்னாகவே என்ன நடக்குதுங்க? துரோகம் நடக்குது. அப்போ ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு நிஜமான அந்திக்கிறிஸ்து வரும்போது துரோகம் நடப்பது போல் இன்றைக்கி அந்திக்கிறிஸ்துவின் ஆவி இன்றைக்கி சபைக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க? கிரியை செய்துட்டு இருக்கு. இப்போ இதை நம்பி போகிறவர்கள். அப்போ ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னா எனி ஸ்பிரிட் விச் இஸ் ஒர்க்ஸ் அகெயின்ஸ்ட் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய காரியத்திற்கும் உண்மைக்கும் சரிக்கும் எதிரடையாய் செயல்படுகிற எல்லாமே என்ன ஆவிதான்? ஆன்டி கிறிஸ்துவின் ஆவிதான். கர்த்தர் சரின்னு சொன்ன காரியத்தை தவறுன்னு ஒருத்தருடைய பிரசங்கம் பேசுனா அது இஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ராங் ஸ்பிரிட். ஒரு தவறான பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே இருந்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறதுங்க? கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. இப்போ யோவான் எழுதுகிறார். 1 யோவான் 4:1 வாசிக்கும் பொழுது வசனம் விதமாய் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவியும் தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானதா என்பதை என்ன பண்ணுங்க, சோதித்து அறிங்க. தேவனுடைய ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும். அப்போ அன்றைய காலத்தில் புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்தில் ஒரு கூட்டம் இயேசுவை மேசியா என்று விசுவாசித்தது, ஒரு கூட்டம் இயேசுவை மேசியா அல்ல என்று புறந்தள்ளினது. ஆனால் இந்த புறந்தள்ளின கூட்டம் யார் அறிக்கை பண்ண மாட்டேங்குதுங்க. அப்போது அந்த புறந்தள்ளப்பட்டவர்களை வழிநடத்துகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அவர் மேசியெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு ஜனங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறாங்க. இப்போது சபைக்கு ஒரு அடையாளத்தை காட்டி கொடுக்குறாரு. யார்? யோவான் சொல்கிறாரு, யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவியில் இருக்கிறான் யார் அறிக்கை பண்ண மாட்டான்? இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ண மாட்டான். ஆனால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை. அப்போ கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அறிக்கை பண்ணாத, பிரசங்கிக்காத, அவரை முக்கியத்துவப்படுத்தாத, அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காத, ஸ்தானத்தை கொடுக்காத எந்த பிரசங்கமும் ஊழியமும் ஊழியக்காரனும் இவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல, அவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல, இவன் அந்தி கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன். நான் சொல்றது புரியலையா? அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கப்படாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதே உலகத்தில். இப்போ இந்த ஆவிக்கு சில பேர் செவி கொடுக்கும் போது என்ன ஆகுனா, கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து என்ன பண்ணுறான், தன்னை விலகிக்கிட்டு போகிறான். இதற்கும் என்ன தான் பேருங்க, இதுக்கும் என்ன துரோகம்தான்? விசுவாச துரோகம்தான். சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு 4:4 1 யோவான் 4:4
பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவைகளை ஜெயித்தீர்கள். உலகத்தில் எதை ஜெயிக்கிறோமோ இல்லையா, இந்த மாதிரி தவறான வியாக்கியானங்களை போதனைகளினாலே சிக்கி கொள்ளாதபடி அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு போராடி ஜெயிச்சு வெளியில் வர்றதுன்னு ஒன்று இருக்குது பாருங்க. அது ரொம்ப முக்கியமான காரியம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இதெல்லாம் ஒரு ஜெயமாக ஏன் நிறைய பேர் நினைக்கிறது இல்லைன்னா, அறிந்து கொண்டு அந்த விசுவாசத்துக்கு இன்னும் இவங்களுக்கு என்ன வரலன்னு அர்த்தம், போராட்டம் வரலன்னு அர்த்தம். ஜெயம் என்கிற ஒன்று வருதுனால அங்கே என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், யுத்தம்னு ஒன்று இருக்கணும். யுத்தம்னு ஒன்று இல்லாமல் சும்மாவே சண்டையே நடக்கலைங்க, நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒருத்தன் சொன்னான், அது எப்படி நம்புறது? இப்போ முதல்ல நீ ஜெயிச்சிட்டேன்னா எப்போ சண்டை நடந்ததுன்ற கொஸ்டின் வருதா இல்லையா? அப்போது நீங்கள் ஜெயித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சந்தித்த போராட்டம் என்ன? அப்போ அந்த போராட்டம் எங்கேருந்து கிளம்புது? எந்த வடிவத்தில் வேணால் கிளம்பலாம். குடும்பத்திலேருந்து கிளம்பலாம், சமூகத்திலேருந்து கிளம்பலாம், வேலை ஸ்தலத்திலேருந்து கிளம்பலாம், நண்பர்களால் கிளம்பலாம், வேறு யார் மார்க்கத்தினாலும் கிளம்பலாம். இல்லைங்க, நான் அறிந்திருக்கிற கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை இப்படி தான் சொல்லுகிறது, என்னால் இதை விட்டு என்ன பண்ண முடியாது, விலக முடியாதுன்னு நம்ம போல்டாக நின்று வாழ்கிறோம் பாருங்க. அதுதான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஜெயமுள்ள வாழ்க்கை. ஸோ இந்த ஜெயமுள்ள வாழ்க்கையில் வேற யாரும் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ கிறிஸ்துவுக்காக வாழ்கிற அந்த நம்பிக்கையின் வாழ்க்கைக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா நமக்கு நிச்சயமாக சில சலசலப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லா வியூகங்களிலும் என்ன பண்ணுங்க, கிளம்பும். குடும்பத்திலிருந்து கிளம்பும், சமூகத்திலிருந்து கிளம்பும், நண்பர்களால் கிளம்பும், நம்முடைய இனஜன பந்துக்களால் கிளம்பும், ஏதாவது விதத்திலும் கிளம்பும். எங்கே எது கிளம்பினாலும் சரிங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன். காரணம், கிறிஸ்து ஜெயம் பெற்றதுனால நான் இந்த சூழ்நிலை இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜெயிச்சு ஆக போகிறேன். நீங்கள் நின்று நெஞ்ச நிமித்திட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் இருக்கிறவனிலும், ஆமாம், உலகத்தில் இருக்கிற நம்மளில் இருக்கிறவர் பெரியவர். அப்போது இந்த ஃபைட்டுக்கு யார் வரலையோ, இந்த கோழைகள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணிட்டு போயிடுறாங்க, துரோகம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு விஷயத்தில் ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தில் நியாயம்னு ஒன்று இருந்தால் அந்த நியாயம் ஜெயிக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், நிற்கணும். அந்த நியாயம்னு ஒன்று தெரிஞ்சும் அதை யாரோ ஒருத்தரை திருப்திப்படுத்த, யாரோ ஒருத்தரை சந்தோஷப்படுத்த, யாரோ ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இல்லைங்க பரவாயில்லங்கன்ட்டு போறான்னு வச்சுக்கோங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் நம்பிக்கைக்கு செய்கிற துரோகம். அப்போ கிறிஸ்து இயேசுவை பற்ற காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, ஆண்டவருக்கு துரோகம் செய்யாதபடி அந்த விசுவாசத்தில் நீங்கள் எப்படி இருக்கணுங்க, உறுதியாக இருக்க வேண்டும். 1 யோவான் 2:18 சொல்றார், பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று கேள்விப்பட்டபடியே அதனால் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். எப்படி யார் இருக்கிறாங்க, கிறிஸ்துக்கள் இருக்கிற போது என்ன யார் இருக்கிறாங்க, அந்தி கிறிஸ்துக்கள். அப்போ கிறிஸ்துக்களுக்கும் அந்தி கிறிஸ்துக்களுக்கு என்ன வித்தியாசம்னா, the Christuals are the true anointed, அந்தி கிறிஸ்துக்கள் எல்லாம் the false anointed. ஸோ அவர் பிரண்டாம் தன்னுடைய செய்தியில் அருமையாக ஒரு செய்தி கொடுத்தார், the false anointed in the last days ஒரு செய்தி கொடுத்துருக்கார். கடைசி நாட்களிலே போலியான அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிற ஆட்கள் அவங்க எப்படி ஜனங்களை கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, டைவர்ட் பண்ணுவாங்க. மத்தேயு 28:19 படி எடுக்கிறதும் கரெக்டு தாங்க, அப்போஸ் 2:38 படி எடுக்கிறதும் கரெக்ட். அது எப்படிங்க ரெண்டு கரெக்ட் இருக்க முடியும்? எபேசியர் 4:5 என்ன சொல்லுது நமக்கு, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். இப்போ எத்தனை ஞானஸ்தானம் இருக்குது? அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தினுடைய பேட்டர்னை நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு இடத்துல போனால் தெளிச்சு விடுறாங்க, ஒரு இடத்துல போனால் கொடியை தாண்டி போங்கிறாங்க, ஒரு இடத்துல போனால் முக்குறாங்க, ஒரு இடத்துல போனால் கவுத்தடிக்கிறாங்க, ஒரு பக்கம் போனால் முக்கிட்டு என்னென்னத்தையோ சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தண்ணீரிலே மூழ்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்க வேண்டும் என்பது தான் வேதத்தினுடைய சத்தியம். இது ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், இது ஒரு உதாரணம். இது போல் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் எதில் வரையறை இருக்குதுங்க, வேதத்தில் ஒழுங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத ஒழுங்குக்கும் இந்த வேத சத்தியத்திற்கும் எதிர்மறையாய் வரக்கூடிய ஏதோ ஒரு எதிர்ப்பு வருதுன்னா அதில் நின்று இன்றைக்கு நம்ம என்ன அடையணுங்க, ஜெயம் வர வேண்டும். அப்போது இந்த ஃபால்ஸ் அனாயிண்டட் என்ன பண்ணுறாங்கன்னா,
இன்னைக்கு இவைகளெல்லாம் தங்களுடைய காரியங்களாக. அப்போ அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன பண்ணுகிறாருங்க, மழையை வர்ஷிக்க பண்ணுகிறாரு. அப்போது ஒரு மனுஷன் என்ன தான் ஆவியில் நிரம்பி துள்ளி அவன் அந்நிய பாஷையெல்லாம் பேசி காய்ச்சி பூச்சின்னு கத்தினாலும் கூட அடிப்படை என்ன தெரியுங்களா, அவருடைய கிரியை ரொம்ப முக்கியம். சார் பிரண்ணம் ஒரு முறை ஒரு கூட்டத்திற்கு போகும்பொழுது பரிசுத்தாவினுடைய அருள் மாறி அந்த கூட்டத்தில் ஊற்றப்பட்டு எல்லாரும் பாஷைகளை பேசுகிறார்கள். இது பேப்டிஸ்ட் பின்புலத்தில் இருந்த அவருக்கு ஒரு புதுமையான காரியமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவினால் அறிவை உணர்த்து வசனத்தில் அவர் பார்க்கும்போது அதில் ஒரு போதகர் ஒருவர், அவர் நல்ல அந்நிய பாஷையில் பேசி துள்ளி அவர் நடனமாடி என்னென்னமோ பண்ணுறாரு. ஆனால் நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு சில காரியங்களை சொல்ல, அவர் தன் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு பெண்ணோடு கூட அவர் என்ன இருக்கிறாங்க, ஒரு தவறான ஒரு ஸ்நேகத்தில் இருக்கிறத ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இது இவருக்கு புரியவே இல்லை. அப்போ தான் போய் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணார், ஆண்டவரை இதனுடைய டிஃப்ரென்ஸை நீர் எனக்கு காண்பிக்கணும் போது கர்த்தர் அவருக்கு எபிரேயர் 6 காட்டி தெளிவுபடுத்துகிறார். தன்னிடத்தில் பெய்கிறவனுடைய மழையின் தண்ணீரை குடித்து நல்ல பயிர்களை முளைப்பிக்கிற நிலம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கிறதோ தகாததாயும் அது சபிக்கப்பட்டதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவது தான் முடிவு. அப்போது என்ன தான் பரிசுத்தாவி வந்தால் எல்லாரும் பாஷை பேசலாம், எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், எல்லாரும் ஆடலாம், எல்லாரும் குதிக்கலாம், ஓடலாம், ஓடியாடலாம். பட் நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் தான் இருக்கிறீர்கள் என்பதை எதை வைத்து தீர்மானிக்க முடியுமானால், உன்னுடைய அந்நிய பாஷையோ உன்னுடைய தீர்க்க தரிசனமோ, தீர்க்க தரிசனம் 110% அக்யூரேட்டாகவே இருந்து பலிக்கட்டும், பட் ஸ்டில் ஐ cannot believe you. உன்னுடைய சரியான கிறிஸ்தவத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை தீர்மானிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணி கிறிஸ்துவுக்குள்ள நீ எப்படி வாழ்றங்கிறது தான். அப்போ கனியுள்ள வாழ்க்கை இல்லைன்னா என்னத்துக்குமே இல்லைங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த 2 குரூப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் பாஷையும் பேசிக்கும், ஆஃபீஸில் போய் லஞ்சத்தையும் வாங்கிக்கிறோம். பாஷை பேசுகிறவங்க எப்படி லஞ்சம் வாங்க கை நீளுது, கை கூச வேணாம், கை வலிக்க வேணாம், உனக்கு மனசாட்சி குர்த்த வேணாம், நம்ம செய்கிறது தப்புன்னு. அவ்வளோ நான் சொல்கிறது புரியுதா புரியலையாங்க? அந்நிய பாஷையில் புதிச்சுட்டு சொந்த சகோதரனுடைய நிலத்தை அபகரிக்கிறான், எப்படி ஒன்றாலும் செய்ய முடியும்? அப்போது பரிசுத்தாவி நம்மிடத்தில் வரும்போது இந்த ஆடுறது பாடுறது குதிக்கிறதுலாம் ரெண்டாவதுங்க, முதல்ல அது நம்மளை சரிப்படுத்தும். It will correct you, it will straighten you, it will mold you, it will shape you. உன்னை சரிப்படுத்தி உன்னை உருவாக்கி ஒரு மோல்டுக்குள்ளே வழி நடத்தும். சும்மா போய் அங்கே போய் நான் அந்நிய பாஷையில் குதிச்சுட்டு வீட்டில் போய் கட்ட கட்ட வார்த்தையாக பேசுகிறேன், என்ன வாட் இஸ் என்ன இது என்ன வாழ்க்கை இது? அப்போ இங்கே பேசுகிற பாஷை என்ன, அங்கே பேசுகிற பாஷை என்ன? அப்போது நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆவிக்குள்ளே இருக்கிற என்பதற்கு அடையாளம் அவருடைய கிரியை தான். அவருடைய கிரியைகளினால் என்ன அவர்களை அறிவீர்கள். அப்போ இந்த ஆவியை நம்ம எதில் தான் ஜட்ஜ் பண்ணணுங்க, இதை வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணணும். அப்போது இந்த சேலஞ்சுக்கு நிற்காதவன் என்ன பண்ணுறான்னா துரோகம் பண்ணிட்டு போயிடுறான். விசுவாசமாவது கத்திரிக்காய் போய அப்படின்ட்டு போயிடுறான். என்னால் இதோடலாம் என்ன பண்ண முடியாது, நின்று சண்டை போடுற அளவுக்கு எனக்கு என்ன கிடையாது, பலன் இல்லைன்றான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் நிமிந்து பார்த்துறேன். சில இந்த கல்யாண விஷயத்துலலாம் ரொம்ப மாய்மாலம் பண்ணுவானுங்க. ஏதாவது பண்ணி இந்த பசங்க கிட்ட கூப்பிட்டு சொன்னா, அவங்க அங்கிள் கேட்க மாட்றாங்க அங்கிள், எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்களை ரொம்ப இது பண்ண, நீ நிற்கிற மாதிரி நின்னா நம்மளால் நினைச்சா கர்த்தருடைய பலத்தில், உன்னுடைய சுய பலத்திலே உன்னால் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போகிற அளவுக்கு கெத்து இருக்குதுன்னா, சத்தியத்துக்காக வார்த்தைக்காக நிற்கும்போது முடிஞ்சால் இப்படி தான் பண்ணுவேன், இல்லைன்னா முடியாதுன்ட்டு ஸ்டபனாக நின்று பாரு, யார் என்ன பண்ணுவா? காரணம் உலகத்தில் இருக்கிறவனிலும். அப்போது உனக்கு அந்த மாதிரி ஒரு சாய்ஸில் தெரிந்து கொள்ளுதல்ல ஏதோ ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு ஈர்ப்பு அங்கே உள்ள என்ன செய்யுது ஒளிஞ்சிருக்குது. அந்த ஒளிச்சு கொடுக்குற அந்த ஈர்ப்பில் நீ போய் சிக்கிக்கிட்ட. அதை நீ நியாயப்படுத்துறதுக்கு யாரை பழி போடுறப்பா? எங்கள் அப்பா கேட்க மாட்டாங்க, அம்மா கேட்க மாட்டேன். இங்கேயும் போக துணிஞ்சவனுக்கு இங்கே வர என்ன செய்யாது, பிடிக்காது. காரணம் இங்கே எது ஒன்று தான் பேசும், தேவனுடைய வார்த்தை ஒன்று தான் பேசும். இதை இந்த மேற்கோளை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஐ எம் நாட் ஹர்ட்டிங் யுவர் ஃபீலிங்ஸ். உங்களை காயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு விசுவாசத்துக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த நிலையோடு கூட நான் ஒத்து போயிட்டேன்னா பிரச்சனை இல்லை.
அப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விஷயத்தில் ஒரு சலசலப்பு ஒரு பிரச்சனை வருதுன்னும் போது இப்போ இதில் இப்படி எடுத்துக்கொள்வோம். இப்போ போதகர் சப்போர்ட்டாக இருக்கிறாரு அந்த காரியத்துக்குன்றது. இப்போ வீட்டில் இருக்கிறவங்களே உனக்கு சப்போர்ட் பண்ணல, என்ன பண்ணுவேன்? வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி என்ன பண்ண பார்க்குறான், செய்ய பார்க்கிறான். அப்போ 1 யோவான் 2:19 சொல்லுகிறது, அவர்கள் நம்மை விட்டு என்ன செய்தார்கள், பிரிந்து ஏன் பிரிந்து போனாங்க? ஏன் பிரிந்து போனாங்க? ஏன்னா பிரிந்து போகிறதுக்கு காரணம் அவங்களால அந்த விசுவாசத்தில் எப்படி இருக்க முடியல, உறுதியாக நிலைத்திருக்க முடியாததுனால இப்போ அவங்க விரும்பினது அவங்க இச்சித்ததை சப்போர்ட் பண்ணுறதுக்கு செய்து கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, காத்திருக்கிறாங்க. இந்த ஊரில் யாரோ ஒரு பாஸ்டரு ஒரு பொண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. ஒரு தரம் சாயங்காலம் சர்ச்சு முடிச்சு நீங்கள் எல்லாம் போயிட்டீங்க, ஒரு 3 மணிக்கு கும்பலாக வந்துட்டாங்க வேனில், ஒரு 15-20 பேர் பாஸ்டர் நீ எப்படி 2வது கல்யாணம்? டே இங்கே கல்யாணமே நடக்கலடா, நீ போய் உன் புக்கை திறந்து. அப்போ செம்ம போதையில் இருக்கான், அவனுக்கு இப்போ பேசினா அவனுக்கு இங்கிலீஷும் புரியாது தமிழும் புரியாது, அவன் வேறு லெவலில் இருக்கான், அவன் உன்னதத்தில் இருக்கிற லெவலில் இருக்கான். இப்போ நான் கதவை தந்துட்டு வெளியே போனேன்னா என்னை உரிச்சிருவாங்க போல இருக்குது, அந்த கொதி நிலையில் இருக்காங்க. இல்லைடா எப்பா இப்படி இங்கெல்லாம் ஒரு கல்யாணமே நடக்கலை, இதே மாதிரி ஊரில் வேறு கோயிலெலாம் இருக்குது, அதில் எவனோ ஒருத்தருக்கு என்னை பற்றி வெளிப்பாடு இருக்குது, இந்த ஃபாதர் நல்ல ஃபாதர்ரா, வேறடா நம்ம வேற இடத்துக்கு போகலான்ட்டான். தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சு. அப்புறம் என்னோட கூப்பிட்டு நான் கொஞ்சம் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி விசாரித்தா உண்மையிலே அந்த இங்கே இருக்கிற அயோக்கிய போய் ஒருத்தர் அந்த வேலையை செஞ்சுருக்கேன். செய்யலாமா? முதல்ல நீ என்ன பண்ணியிருக்கணும், அந்த காரியத்துக்கு நீ என்ன பண்ணியிருக்க கூடாது, உடந்தே ஆயிருக்கக்கூடாது. அப்போ உடந்தை ஆகக்கூடிய இடத்துல இது போய் என்ன பண்ணுதுங்க, இப்போ தஞ்சம் போகுது. காரணம் அவன் இச்சையின்படி செய்கிறதுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கிறதுனால, சம்மதிச்சிருக்கிறதுனால. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவன் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். நம்முடையவர்களாக இருந்தால் ஆமாம் நம்முடனே நிலைத்திருப்பார்கள். எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்பது வெளியாகும்படி நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தராலே பெற்று சகலத்தை என்ன செய்திருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினாலே அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, சத்தியத்தை அறியாததினால அல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தில் ஒரு பொய்யும் இல்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்கிறேன், எழுதுறேன். அப்போ விசுவாச துரோக நிலை என்பது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். பவுல் இன்னும் எழுதும்போது சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 4:1 கூட சொல்லுகிறார், கடைசி நாட்களில் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். தேவன் படைத்த சில பதார்த்தங்களை விலக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் என்ன செய்வார்கள், கட்டளை இடுவார்கள். இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து தீத்து 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு இந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு வசனத்தை ரிப்பீட்டடாக சொல்கிறார். அத்தனை வசனத்தையும் பேசினா இன்னும் 1 மணி நேரம் ஆயிரும். அதனால் நான் மெயின் சப்ஜெக்டை பேசிட்டு விட்டுறேன். இத்தனை வசனங்களை நீங்கள் தீத்து 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு படிச்சிங்கன்னா திருப்பி 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 பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார், இப்படிப்பட்டவளை விட்டு விலகு, இப்படிப்பட்டவளை விட்டு விலகு, இப்படிப்பட்டவளை விட்டு விலகு விலகு விலகுன்றத கிட்டத்தட்ட 15-20 தரம் சொல்கிறாரு. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன், 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்தை படித்து எத்தனை தரம் பவுல் விலகுன்னு சொல்லியிருக்கிறாரு, எதை விட்டு விலக சொல்லியிருக்கான்னு எழுதிட்டு வாங்க. அத்தனை விட்டு என்ன செய்ய சொல்கிறாருங்க, விலக சொல்கிறார். இன்னும் கூட கூடுதலாக ஒரு புஸ்தகம் இருக்குது, ரோமர் இருக்குது. ரோமரில் நிறைய அதிகாரம் இருக்குது, 16வது அதிகாரம் மாத்திரம் சொல்கிறேன், அதுலேயும் ஒரு விலகு இருக்குது. இது விலகு விலகு விலகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில் யோவான் தான் ஒரு பெரிய பஞ்சு வைக்கிறார். என்ன வைக்கிறான்னா, இந்த பவுல்களை வீட்டுக்குள்ளே ஏற்றாதங்கிறார். அதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவல். நான் சொல்லி இருக்கிற இந்த உபதேசங்களில் அறிந்திருக்கிற சத்தியத்திற்கு மாறுபாடானவைகளை போதிக்கிற பேசுகிற மக்கள் வீட்டில் வந்தான்னா, அதாவது நம்ம அறிந்திருக்கிற உபதேசத்தின் நிலைப்பாட்டை தெரியாதவங்களை உள்ளே விடக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. தப்பான தயவுசெய்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க, அது ரொம்ப அது. சிலர் வாசல்லே நின்றுக்கிட்டு கேட்பேன், நீ எந்த நாமத்தில் ஞானம், அவன் பாவம் தெரியாமல் வந்திருப்பான். அப்போ சிலர் மத்திய 28:10 அப்பால இப்போ சாத்தான்னு தொத்தி விட்டுருவேன்.
அந்த மாதிரிலாம் முட்டாத்தனமெல்லாம் செய்யக்கூடாது. நீ தெரிஞ்சு, அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க, தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தெரியும்படி என்ன பண்ணலாம்? சில தெரிஞ்சுக்கிட்டு இருந்தே நம்மளை என்ன பண்ண பார்க்குறான், கவுக்க பார்க்குறான். இன்றைக்கி வந்து உன்னோட ஒரு மணி நேரம் பேசி நம்மளுடைய மனசை கொஞ்சம் மாற்றி கீத்தி என்னத்தையும் ஒரு தப்பான ரூட்டுக்கு கொண்டு போகணும் ஒருத்தன் பண்ணணும்னா, வேதம் சொல்லுகிறது அவனை வீட்டுக்குள்ளே ஏற்றாத, அவனுக்கு கையும் கொடுக்காத, அவனுக்கு வாழ்த்துதலும் சொல்லாது. சொன்னா அவனுக்கு வர்ற பங்குல உனக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? பங்கு உண்டு. ஆக விசுவாசத்துக்கு அடிப்படை எதுதான்? வேதம். இந்த வேதத்தை தன்ன ஒரே ஒரு கர்த்தர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அளித்திருக்கிற ஒரே ஒரு விசுவாசம் உண்டு, அவர் தந்திருக்கிற ஒரே ஒரு ஞானஸ்நானம் உண்டு. இந்த நம்பிக்கைக்கும் இந்த விசுவாசத்திற்கும் எதிரடையாய் உள்ள போதனையாக இருக்கலாம், உபதேசமாக இருக்கலாம், பிரசங்கமாக இருக்கலாம், ஆலோசனையாக இருக்கலாம், காரியங்களாக இருக்கலாம், எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். எல்லாவற்றை இந்த நாளிலே நம்ம அடையாளம் கண்டு அதை விட்டு விலகிடணும். அதோடு இசைந்து போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் என்ன துரோகிகளாக இருக்கிறோம்? விசுவாச துரோகிகளாக இருக்கிறோம். கடைசியாக யூதா சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு பண்ணுறேன். யூதா 1:3 எழுதுகிறார், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருந்தேன். ஆனால் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் எப்படி போராட வேண்டும், தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு. அப்போ நீங்கள் அறிந்து கொண்ட இந்த விசுவாசத்தை தக்க வைத்து கொள்ளணும்னா அதோட என்ன பண்ண வேண்டும்? அதுக்காக எதை சந்திக்க ரெடியாக இருக்கணும்? என்னத்தை சந்திக்க ரெடியாக இருக்கலாம்? போராட்டங்களை சந்திக்க ரெடியாக. போராட்டமே வராமல் ஒரு விஷயம் ஈஸியாக முடியுதுன்னா அது நல்லா இருக்காதுங்க. ஒரு த்ரில் இருக்க வேணாமா எந்த ஒரு விஷயத்துலேயும்? ஹல்லேலூயா. எந்த ஒரு விஷயத்தில் கிறிஸ்துவுக்காக நம்ம நடப்பிக்கிற எந்த ஒரு கிரியையிலையும் என்னமோ சப்புன்னு அப்படியே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற மாதிரி முடிஞ்சிருச்சுன்னு வைக்கல, அது சரியாக வராது. பாருங்க, நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிடணுன்னு போகிறீங்க, கடையில் வாசலில் நிறுத்துறீங்க, ஆனால் சாப்பாடை கொடுக்குறா, சாப்பிட்டு வந்துடுறீங்க. போகும்போது வண்டி பஞ்சர் ஆகுது, முதல்ல அந்த பஞ்சரை ஒட்டுறீங்க, அப்புறம் சரி போயிடலான்னு சொல்லி உள்ளே போகிறீங்க, டிராஃபிக் ஜாம் ஆகுது. இப்படி ஒரு 3-4 தடைகள் எல்லாம் தாண்டி அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போய் சாப்பிடும்போது அந்த சாப்பாடு எப்படி இருக்கும்? அந்த ஒவ்வொரு வாய் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கவலை சோறு எப்படி இருக்கும்? உங்களுக்கு அமுதமாக இருக்கும். எத்தனை போராட்டத்தை தாண்டி வந்திருக்குன்னு தெரியுமா அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சும்மா எடுத்தவன் அப்படி லேசாக அப்படி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சான்னா அது அவ்வளோ ரசனையாக இருக்காதுங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்ரபுள் இருந்து தான் வரணும். ஆனால் அதிலே நாம் ஜெயிக்கணும். ஏன்னா அந்த ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்மளோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறபடினும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். ஆகவே இந்த போராட்டத்துக்கு பயந்து அதான் ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி அழகாக சொல்லுவார். அப்படி என்ன சொல்லான்னா, இஃப் யூ வாண்ட் டு லிவ் அ ட்ரபுள்லெஸ் லைஃப், பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை வாழணும்னா ஒரு சுலபமான வழி இருக்குது. ஷேக் அ குட் ஹேண்ட் வித் த டெவில்னு வேறு. பிசாசோட என்ன கொடுத்துரு, கை கொடுத்துரு, மச்சான் நான் உன் வாழ்றா அப்படின்ட்டேன்னு வச்சுக்கா, சோழி முடிஞ்சது இல்லை. இப்போ அவன் சொல்கிறதுக்கான எல்லாத்துக்கும் ஏறுக்கு மாற நீ போகிற. அவன் குடிக்க சொல்கிறா, நீ குடிக்க மாட்டேங்கிற. அவன் அடிக்க சொல்கிறா, நீ அடிக்க மாட்டேங்கிற. அவன் விட்டு கொடுத்துரு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அது எப்படி நீ விட்டு கொடுக்கணும்னு போகிற, ஆனால் அவன் விட்டு கொடுக்காதங்கிறான். இது எல்லாமே பண்ணுறது யாரு தான்? ஆனால் நீங்கள் அவனோட கை கோர்த்துட்டீங்கன்னா என்னவே வராது. என்ன வராது? பிரச்சனையே இல்லை. அதான் இயேசு சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் இந்த உலகத்தின் காரியங்கள் பொல்லாததுன்னு சொன்னதுனால தான் உலகம் என்ன பண்ணுது. நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டேன்னா என்ன ஆயிருக்கும்? உலகம் என்னை பகைச்சிருக்காது. ஆனால் அது உலகம் என்னை பகைத்தால் அது நிச்சயம் உங்களையும் பகைக்கும். அப்போ அந்த பகை எழும்பும்போது உண்மையான பகை, அதான் பகையிலே நல்ல பகை இருக்குது, கெட்ட பகை இருக்குது. கெட்ட பகை வேற, நம்ம அந்த பகை நமக்கு தேவையில்லை. ஆனால் உண்மையான பகை என்ன தெரியுமா? கிறிஸ்து நிமித்தம் வருகிற பகை. வேதம் சொல்லுகிறது, பகை விரோதங்களை எழுப்பும், அன்பு சகல பாவத்தை மூடும். அப்போ ஒருத்தன் கிறிஸ்துவ நிமித்தம் நம்மளை எதிர்க்கிறான், விரோதித்து வரானா,
அதுக்காக நம்ம போய் அவனுடைய நட்புக்காக அவனை நம்ம கை கோர்த்துட்டு ஆண்டவருடைய நட்பை விட்டுற முடியாது எந்த சூழ்நிலையில். அதான் பக்தன் சொல்லுகிறான், வாட் கேன் செப்பரேட் மீ ஃப்ரம் த லவ் ஆஃப் காட். ஏது கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியும்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, வேறு எந்த விஷயமானாலும் எதுவும் என்னை கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டார். காரணம், அந்த விசுவாசத்துக்கு, அந்த நம்பிக்கைக்கு நான் ஒரு காலம் துரோகம் பண்ண மாட்டேன். அழைத்தவர் உண்மையுள்ள தெய்வம். ஆகவே இந்த நாட்களிலே இந்த விசுவாச துரோகம் எல்லா இடங்களிலும் நடந்து ஜனங்கள் வெவ்வேறான விஷயங்களுக்கு நோக்கி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்கான ஒரு விவாகத்துக்காக கர்த்தர் உங்களை முன்குறித்து தெரிந்து வைத்து உங்களை கற்புள்ளவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நிலையிலே இந்த நம்பிக்கைக்கு, விசுவாசத்திற்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அடையாளம் கண்டு அதை எதிர்த்து நின்று அதோடு ஜெயம் பெற்று நீங்கள் பரிசுத்தமாய் தூய்மையாய் வாழ கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்களுக்கு கிருபை நல்குவாராக என்கிற வார்த்தையோடு நான் செய்தியை நிறைவு பண்ணுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுப்பி நிற்போம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று பவுல் சொன்னது போல, சபைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னான காலத்திலே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அந்திகிறிஸ்துவுடைய ஆவி இப்பொழுதே கிரியை செய்கிறபடினாலே, அது சிலருடைய வாழ்க்கையை அது மேற்கொள்கிறதுனாலே துரோகம் பண்ணி அவர்கள் விலகி போகிறார்கள். கர்த்தாவே, நாங்கள் கடைசி வரை அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிலை நிற்க நீர் எங்களுக்கு கிருபை நல்கும். ஒரு மெய்யான கேட்டின் மகன் ஆகிய பாவ மனுஷன் வெளிப்படும் போது அநேகர் மிருகத்தின் முத்திரையை தரித்து, புத்தி இல்லாத மனவாட்டிகளில் அநேகர் உமக்கு விசுவாச துரோகம் செய்வார்கள் என்பதையும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு முன்பதாக இப்பொழுது எங்களுடைய நிகழ்காலத்தில் நடக்கிற இந்த துரோகத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலையில் நாங்கள் அதில் ஒன்று போய் சிக்கிக்கொள்ளாதபடி அறிந்து கொண்ட விசுவாசமாகிய வார்த்தையிலே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் நங்கூரமிட்டு அதில் உறுதியாய் நிலைத்திருந்து தைரியமாய் நின்று என்ன போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்கிறீர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டபடி பெரியவராயிருக்கிற தெய்வ நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து அதிலே கடந்து செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகத்தை, பலத்தை, ஜீவனை, கிருபையை, ஆயுளை எல்லாவற்றையும் தாரும். தேவனுடைய தயவுள்ள கரத்துக்குள்ளே எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இவளை வலுவாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும். பவுல் சொன்னது போல கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு இவர்களை நான் இந்த காலவெளியில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்மோடு அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் உமக்காக நியமிக்கப்பட்ட நிலையிலே தங்கள் கற்பை இழந்து உம்மை விட்டு தூரமாய் போய்விடாதபடி அவர்களை பரிசுத்தமாய் நீர் காத்துக்கொள்ள நான் ஜெபம் பண்ணுகிறேன். யோவான் 17 வாசிக்கிறபடி இவர்கள் வார்த்தைகளை கேட்கிற எல்லாரும் காக நீர் ஜெபம் பண்ணி நீர் ஆண்டவரே, உலகத்தின் தீமை நின்று எங்களை காக்கும்படி நீர் செய்த அந்த விண்ணப்பத்தை நாங்கள் மறுபடியும் நினைவு கூறுகிறோம். இந்த உலகம் பல தீமைகளால் நிறைந்திருக்கிறது போல ஆவிக்குரிய உலகமும் தீமையால் நிறைந்திருக்கிற இவைகளிலிருந்து நாங்களும் காக்கப்பட, ஊழியத்தை நடத்துகிற நானும் வஞ்சிக்கப்படாதபடி இதில் காக்கப்பட நீர் கிருபை அருளும். வந்திருக்கிற எல்லாருக்கும் நல்ல சரீர சுகம், பலன், ஜீவனை கொடுத்து இந்த வாரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையாய் மாற்றித்தார். வேலைக்கு செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலனை தாரும். பள்ளிக்கூடம் செல்லுகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாரும். படிக்கிற பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக்கொண்டு இந்த நாட்களிலே கல்வியின் கூடங்கள் கூட சக மாணவர்களால் மோசமான காரியங்களாலே தூண்டப்படுகிற ஒரு இடங்களாக இன்றைக்கு மாறுகிறது. ஆண்டவரே, கட்டுப்பாடற்ற நிலைமையில் இன்றைக்கு கல்வி கூடங்கள் மாறுகிறது. எங்கள் பிள்ளைகளை நீர் பரிசுத்தமாய் காக்கும்படி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். உலகம், மாமிசம், பிசாசு ஒன்று வஞ்சிக்காதபடி அறிந்து கொண்ட விசுவாசத்தில் பிள்ளைகள் உறுதியாய் நிலைத்திருந்து வாழ நீர் கிருபை செய்யும். உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதி. போக்கில் வரவில் உடைய கிருபை இருந்து உடைய சமாதானத்தை அளித்து நீர் காத்துக்கொள்ளும்.
உமக்கு சித்தமானால் வருகிற வாரத்தினுடைய இறுதி நாட்களில் நடக்கிற எல்லா கூடுகைகளிலே நாங்கள் பங்கு பெற நீர் கிருபை செய்யும். உம்முடைய ஜனத்தை சமாதானத்தோடு கூட அனுப்பும். தொடர்ந்து நடக்கிற ஞாயிறு பள்ளியை நீர் ஆசீர்வதியும். கனம் துதி மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஏறெடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமேன். ஆவியும்